எனக்கு எவ்வளவு நாள் இருந்துச்சு? எனக்கு இதை கட்டி இப்போ ஆபரேஷன் பண்ணி 4 வருஷத்துக்கு பிறகு வந்தது. இப்போ வந்துச்சு. எவ்வளவு பெருசு இருந்துச்சுங்க? இவ்வளவு பெருசு இருந்துச்சுங்க. இப்ப என்னாச்சு? ஜெபம் பண்ணும் போது நல்லா தடவி பாத்தீங்களா? பாத்துக்கீங்க. இப்ப கட்டி இல்லைங்க. இல்லைங்க. இங்க பாருங்க, அவர் தடவி இருக்காங்க. இப்ப தேய்ச்சி பாக்குறீங்க. ஒண்ணு இல்ல. இல்லைங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நம்ம எல்லாம் சேர்த்து இந்த மாலை வேளையில் அவரை நோக்கி பார்க்கும்படியாக நம்ம அழைத்து வந்த தேவாதி தேவனையும் ராஜாதி ராஜாவையும் நான் நன்றியோடு துதிக்கிறேன். 35 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மோடு இருந்த நம்முடைய அருமை சகோதரர் இந்த நாளிலே உலகம் முழுவதும் அநேக ஜாதிகளுக்கு பிரயோஜனப்படுகிறதை அறிந்து நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறேன். எல்லா மகிமையும் கர்த்தருக்கே உரியது. இந்த நாளிலும் அவர்கள் நம் மத்தியில் வந்து இந்த 3 நாட்களும் நம்மை தேவ சமூகத்துக்குள்ளும் தேவனுடைய அன்பிற்குள்ளும் தேவனுடைய பிரமாணங்களையும் நமக்கு போதித்து இந்த நாட்களை நமக்கு ஒரு ஆறுதலின் நாட்களாக கொண்டு வரும்படியாக தேவன் அவரை அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் நம் மத்தியில் வந்திருப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய அன்பின் கிருபை. எத்தனை பேர் அதை சரின்னு சொல்கிறீங்க? சரின்னு சொல்கிறவங்களாம் ஆண்டவருக்கு ஒரு துதி சொல்லும்படியாக கைகளை தட்டுங்க. இங்கே நம்ம இந்த ஸ்தலத்தில் நமக்கு வேறு எந்த மோட்டிவும் கிடையாதுங்க. நம்ம இந்த மாதிரி சுவிசேஷ பிரயாசங்களை படுவதற்கு வேறு நோக்கம் இல்லை. நம்முடைய கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்பதே நம்முடைய வாஞ்சை. ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது ஜனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் திரும்பி கர்த்தர் பட்சமாய் திரும்ப வேண்டும், ஆண்டவரோடு இணைந்திருக்க வேணும். வரக்கூடிய காலங்கள் மிகவும் கொடூரமாக இருக்கும், கொடிய நாட்களாகத்தான் இருக்கும். கர்த்தருக்குள்ளும் கர்த்தருக்கென்றும் கர்த்தர் மூலமாகவும் நாம் வாழ்வோமானால் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை, எதற்கும் கலங்க வேண்டியதில்லை. ஆகவே இந்த பகுதி மக்கள் வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வு உண்டாகவும் அவர்களெல்லாம் ஒரு உணர்வடைந்து கர்த்தர் பட்சமாய் திரும்பும்படியாகவும் எத்தனையோ ஊழியங்கள் உண்டு, அவங்கவுங்க அளவில் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் சேர்ந்து நாம் பொதுவான நிலையில் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி தான் நாம் இந்த காரியங்களெல்லாம் செய்து வருகிறோம். ஆகவே நமக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்காமல் கர்த்தருக்கு என்ன மகிமை உண்டாகும் என்று நாம் யோசிக்க வேணும். பிழைத்திருக்கிறவன் தனக்கென்று பிழைத்திராமல் தனக்கென்று மரித்து எழுந்தவருக்கென்று நாம் பிழைத்திருக்கிறோம். ஆகவே நாம் தேவனுடைய மகிமையை தேடணும். நம்ம ஒருவரால் ஒருவர் வருகிற மகிமையை நாம் தேடக்கூடாது, கர்த்தருடைய மகிமையை தான் நாம் தேடணும். ஆகவே நாம் கூடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது, நம்மை வெறுமையாக்கும் போது, நம்முடைய குறைவுகள் விலகினங்களை விட்டு திரும்பும்போது கர்த்தருடைய மகிமை அங்கே தங்கும். சாலமோன் பலி செலுத்தும் போது தேவாலயத்தில் தேவ மகிமை தங்குச்சு. அது நிமித்தம் ஆசாரியர்கள் ஒளியும் செய்ய முடியல. அதுபோல் பழைய உடன்படிக்கையிலே அப்படி இருக்குமானால் புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழ்கிற நம்ம அது சரி நம்மளே பேசிகிட்டு இருக்காம அவரையே நோக்கி பார்த்து அவருடைய அன்பை பற்றி கொண்டு அந்த கிருபையில் வாழ்வதற்கு நம்ம முழுவதும் கொடுக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் கூடுவோமானால் தேவனுடைய மகிமை நம்ம பகுதி முழுவதும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வாழ்கிற நம் யாவருக்கும் அந்த மகிமை என்ன செய்யும்? விளங்கும். அசூசா ரிவைவலில் கலிஃபோர்னியாவில் வில்லியம் சேமோருங்கிற ஒரு காலத்தில் எழுப்புதல் வந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு முழு உலகத்துலேருந்து ஆள் வந்தாங்க. அந்த ஸ்டேஷனில் வந்து இறங்கி கால் பிளாட்ஃபார்மத்தில் வச்சோன்னே தூக்கி போட்டுரும். அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் முழுவதும் ஜனங்கள் விழுந்து கிடக்கிறதும் ஜெபிக்கிறதுமாக ஒரு காட்சி.
இது நடந்த நிஜம். அதே தேவன் தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அது என்ன செய்யணும்? நம்மளை பற்றி பிடிக்கணும். நேச அனல் நம்மை பற்றி பிடிக்க வேணும். எல்லா அன்பு மாயை. கர்த்தர் தான் நித்தியமானவர், நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறவர். எல்லாமே மாறிப்போகும், மாறாதவர் ஒருத்தர் தான், அவர் ஒருவரே. ஆகவே அவருக்கு மகிமை செலுத்தி எல்லாம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பார்ப்போம். இப்பொழுதும் நம்ம வந்திருக்கிற நம்முடைய அருமை தாசர் சகோதரன் டென்சிங் டானியல் அவர்கள் கரங்களை கொடுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிடையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சமூகத்தில் விழுந்து தலை வணங்கி பிரார்த்தனை செய்வோம். போதக பிதாமுமன் போக்கிலும் வரத்தினில் போதக பிதாவுமன் போக்கினில் வரச்சினில் ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. சொல்லை மேகும் உலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமணவாளனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. ஆவியில் நிறைம்பி மகாதேவனை நித்தியானந்த ஏக சக்கராதிபதியை மனதார ஸ்தோத்தரிப்போம். கவலையில் ஆறுதலும் கண்கூழிலன் ஜோதியும் கவலையில் ஆறுதலும் கங்குளிலன் ஜோதியும் கஷ்ட நோய் படுக்கையிலே கைகண்ட ஔஷதமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே.
ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஞான கீதமும் சதுரும் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே சொல்லை மேகும் உலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே வானாதி வானங்களுக்கு மேலாய் நம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, இறைவனே, உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. பரலோகத்தில் உண்மை இல்லாமல் யாருண்டு? பூமியில் உம்மை தவிர வேறு விருப்பமும் இல்லை சுவாமி. எல்லாம் இயேசுவே, எங்களுக்கு எல்லாம் இயேசுவே. அதை நாமத்தை, அந்த உன்னத நாமத்தை நம்பி ஓடி வந்திருக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி அனுப்பும். நீசனை மறைத்தருளும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த கூடாரத்தையும் ஜனங்களையும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமேன் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த 3 தினங்கள் நற்செய்தி கூட்டங்களை மங்களகரமாய் ஆசீர்வாதமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடத்தி கொண்டிருப்பதற்காக இந்த கூட்டங்கள் மூலம் வரும் எல்லா துதி கன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த பெரியகுளம் என்பது என்னை ஆண்டவர் கொண்டு வந்து அடைக்கலமாய் ஒளிந்து கொள்ள எனக்கு ஏற்படுத்தின ஒரு அடைக்கல பட்டணம். 1984 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள் இரவு 9:20 மணிக்கு இயேசுவினை ரச்சித்தார். பரமசிவன் மகனை பரிசுத்த வேதத்தை எடுக்க கிருபை அளித்தார். கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பிஎஸ்சி படித்து கொண்டிருந்தேன். 7 இயர்ஸ் டிப்ளமோ இன் கிளாசிக்கல் டான்ஸ் கலாஷேத்ராவிலே கலாமண்டலத்திலே படித்து கலைத்துறையிலே டான்ஸ் மாஸ்டராக இருந்தேன். ஆச்சாரமாய் என்னை தமிழ் படிக்க விட்டது அக்ரஹாரத்தில். அப்போ அதான் அந்த ஸ்லாங் கொஞ்சம் அப்படி வரும். ஆனால் நான் பிராமின் இல்லை. ஆனால் அந்த அங்கேயே வளர்ந்து அங்கேயே இருந்ததுனால எங்கள் வீட்டில் நான் வித்தியாசமாக வளர்ந்தேன். அதே மாதிரி நான் பாலக்காட்டில் கல்லூரியில் படிக்கும்போது கல்பாத்தி என்ற ஒரு இடம், அங்கேயும் அக்ரஹாரம் தான், அங்கே தான் வளர்ந்தேன். 87ஆம் ஆண்டு இயேசு என்னை 84ஆம் ஆண்டு இயேசுனை ரத்தித்தார். 3 ஆண்டுகள் வீட்டில் இருந்தேன். வீட்டை விட்டு துரத்தப்பட்டேன். நேராக வந்தது இங்கே தான். 1987 வந்தேன். 87 வீட்டை விட்டு வந்து போக்குவரத்துமாக இருந்தேன். 89 நிரந்தரமாக இங்கே வந்து விட்டேன். அப்பொழுது எனக்கு அடைக்கலமாக இருந்த ஒரே இடம் இந்த வீடு, இந்த கூடாரம். அப்போ இங்கே கூடாரமும் இல்லை, இப்படி ஒரு பெரிய ஊழியங்களும் இல்லை. உருளைக்கிழங்கு வண்டி வந்துட்டுருக்கோம், போகும். அண்ணன் ரூம் மட்டும் அங்கே இருக்கும். அதில் ஒரு மேசை, அதில் உட்கார்ந்துருப்பார். மேலே ஒரு வசனம் மட்டும் இருந்தது. மனிதனுக்கு மேன்மையாக தோன்றுகிறது, கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது. அந்த ஒரு வசனம் என்ன என்றே எனக்கு தெரியாது. என்னை அவர்கள் கண்களில் கிருபை கிடைத்தது, எனக்கு தயவு கிடைத்தது. என்னை சொந்த பிள்ளையை தம்பியை போல ஏற்றுக்கொண்டார்கள். இதை ஊழியத்தை நான் தொடங்கின இடம். கைகளை தட்டி அனாதையை போல வந்தேன், ஆளோட்டியை போல வந்தேன், பிச்சைக்காரன் கேவலமாய் வந்தேன். என்னுடைய தகப்பன் நல்ல ஒரு வேலையில் இருந்தார், ஒரு ஐஸ்வர்யமான குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் வீட்டை விட்டு வரும்பொழுது 3 ரூபாய் ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட்டோடு தான் வந்தேன். ஆனால் எல்லார் கண்களையும் எனக்கு தயவு கிடைத்தது. அண்ணன் வந்து ஒரு எல்லாம் எத்தனை பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் வருவாங்க,
பாஸ்டர் சாம் சுந்தரம், காட்டாத்துறை தாமஸ் ஐயா, பேட்ரிக் ஜாஷ்வா அண்ணன், அதுக்கப்புறம் நிறைய பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி எல்லாருமே வருவாங்க. என்னை மட்டும் ஸ்பெஷலாக தம்பிங்க வா, நீ இப்போ அந்த கட்டிலில் படுத்துக்க, மற்றவங்கெல்லாம் கீழே படுக்கட்டும் பாரு. எனக்கு என்னன்னே தெரியாது. உபாசம் ஜெபம். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்ல, ஏன் இப்படி நான் என்னுடைய பிரசங்கங்களில், டெலிவிஷன் நிகழ்ச்சிகளில், ஒலிநாடாக்களில், வீடியோ கேசட்ஸ்லலாம் அண்ணனை பற்றி ஒரு 25 மெசேஜிலாவது பேசியிருப்பேன். ஆனால் நான் இவ்வளோ வருஷங்களாகுது, அப்பப்போ எப்போமாவது ஒரு அக்கேஷன் பார்ப்போம். ஆனால் இருதயத்தில் ஒரு இடம் பிடித்து கொண்ட ஒரு உன்னதமான தேவனுடைய மனுஷன், கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துபவர், என்னுடைய சுயத்தை உடைத்தவர், என்னுடைய கர்த்தர் கழித்த வரங்களை விற்க விடாமல் கர்த்தருக்கு என்று விதைக்க வைத்தவர், கைகளை தட்டி சரியான ட்ராக்கில் இதுதான் பாதை, இதுதான் ஊழியம் என்று சொன்ன. அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க எப்படின்னு. அவரை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரிசர்வ்டாக தெரியும், பெருமையாக உட்காந்துருக்க மாதிரி தெரியும். ஆனால் அவர் பழகி பார்த்தா தான் தெரியும் அவர் எப்படி குழந்தை. அழுதுகிட்டே இருப்பார், எப்போ பார்த்தாலும் அழுவார். ஆண்டவரை நோக்கி அவரை தன்னை தாழ்த்தி அழுகிற விதத்தை பார்த்து மெய்சிலித்து போனேன். நான் அப்போல்லாம் வரங்களெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டார், நாம தினகரங்கள் மாதிரி வந்துடலாம் அப்படின்னு கோட்டு சூட்டெலாம் வந்து ஒரு டையை கட்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வரலாம் நினச்சேன். அப்போ இங்கே வந்தேன். அப்போ பருப்பு வியாபாரம் பண்ணார் ஒரு பிரதர், ஆல்வினார், இல்லை செல்வின் கிடையாது, ஆல்வின் போயிட்டார் ஆண்டவர்கிட்ட. ஆல்வின் தேனிக்கு அண்ணன் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி தம்பியை கூட்டு போய் பேச சொல்லுங்கன்ட்டார். அப்போ பேசுகிறோம், தேனியில் பெரிய ஒரு கூட்டம், பயங்கரமான மிரக்கல்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கல்ஸு. அவரால் தாங்க முடியலை, உணர்ச்சி வசப்படுவார், ரொம்ப ஒரு இமோஷனல். அவர் வந்தார், அண்ணன் உட்காந்துருந்தாங்க. அண்ணன் எப்போவுமே யார்கிட்ட 2 வார்த்தை பேசுவார், கர்த்தர்கிட்ட தான் நிறையா பேசுவார். அப்போ நான் வந்தேன். அப்போ ரொம்ப பயப்படுவேன், நான் ரொம்ப சின்ன பையன், அம்மா என் மீது அவ்வளவு பாசம். அப்போ உட்காந்துருந்தோம், ஐயா ஊழியம் முடிஞ்ச ஐயா அப்படின்னாங்க. அம்மா ஆமாம்மான்னு. இவர் புகழ்ந்துக்கிட்டே இருந்தார் என்னைய, அப்படி தம்பிய கர்த்தர் அப்படி இப்படின்னாரு. சோதராம் அப்படின்னாரு. என்னடா ஒரு என்கரேஜிங் வேர்டு கூட சொல்ல மாட்டேங்கிற, எனக்கு ஆசை. சோதராம் அப்படின்னாரு. அப்படி ஒரு முறைச்சு பார்த்தார். யார? ஆல்வினை. ஒன்றுமில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பைபிளில் இருக்க இயேசு கிறிஸ்து வேற, இப்போ இவங்க பிரசங்கம் பண்ணுற இயேசு கிறிஸ்து வேறன்ட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருந்துச்சு. அம்மா அங்கேருந்து பார்த்தாங்க. அப்படின்ட்டு அம்மா கண்ணில் கண்ணீர் வருது. உடனே இதை மாற்றணும், என்னுடைய மூடை சரி பண்ண. ஐயா பொங்கல் வச்சுருக்கேன் சாப்பிடுப்பா, கறிக்குழம்பு வச்சுருக்கேன் சாப்பிட்றது. நாங்கள் இன்னும் எனக்கு அழனும் போல் இருக்குது. அண்ணன் போய் இப்படி சொல்லிட்டாங்கன்னு நேரம் அந்த ராஜேந்திரா ஏதோ ஒரு அந்த ஹோட்டல், என்ன பேர் அது, உட்லண்ட்ஸில் தங்கியிருந்தேன். ஓடி போயிட்டா அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியாது, அவருக்கு ஞாபகம் இருக்காதோ எனக்கு தெரியல. நான் போயிட்டு இங்கே வந்தேன், வீட்டில் தான் விரட்டி விட்டாங்க. கிறிஸ்தவங்கள்லாம் அன்பாக இருப்பாங்கன்னு நினச்சேன், இப்படியெல்லாம் வார்த்தைகளா, உண்மை நம்பி வந்தேன். இவர்கிட்ட இருக்கிறத விட என்ன, சே இவரெல்லாம் தேவ மனுஷனா அப்படின்ட்டு இங்கே விட்டு போயிடலாம், எங்கேருந்து பெரிய குளத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி ரூமில் உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து அழுதேன், ஜெபம் பண்ணேன். காலை 3 மணி 2 மணி இருக்கும், அப்படியே ஆவியில் என்னை நிரப்பினார் தேவன். அவர் உண்மையிலே தேவ மனுஷன் தானே, ஏன்னா இப்படி பேசினார் ஆண்டவரே, நான் இங்கே இருக்க மாட்டேன் போகிறேன் அப்படின்னு. அப்போ பெரிய ஒரு பாறை, அதன் மேல் வெள்ளை வேஷ்டியும் வெள்ளை சட்டையும் போட்டு தலை நிறைய எண்ணெய் பூசி நெடு முழங்கால் நிற்கிறார். இவர் சிரசின் மீது வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அப்படியே பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எனக்கு சொன்னார், அவன் எனக்கு பயந்தவன், கைகளை தட்டி. வேற ஒரு வார்த்தையை சொல்ல, அவன் எனக்கு பயந்தவன், அவ்வளோதான். கர்த்தர் சொல்லிட்டா எனக்கு சாக சொன்னால் செத்துருவேன், இப்போ மேலேருந்து கீழே கொண்டு குச்சிருவேன். இப்பவும் அப்படி தான், கர்த்தர் சொல்லிட்டாரு, இனி அடங்கி தான் இருக்கணும். ஆகார் ஓடுறா, வழியில் தண்ணியும் கொடுத்துட்டு மறுபடியும் நாச்சியார் இடத்துல போய் அடங்கிருந்தார். யார்கிட்ட? ஆகார்கிட்ட. அவள் கொடுமைப்படுத்தினது, சாரால் கொடுமைப்படுத்தினது உண்மைதான். மறுபடியும் அங்கேயே போனார். என்ன அதிசயம் தெரியுமா? நான் ஜெபித்து முடிக்கிறேன், ஒரு 5 மணி 5:15 இருக்கும். கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்து அண்ணன் வந்து நிற்கிறாங்க. வந்து ரெடியாக அவர் ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு ரெடியாக வந்து, தூங்கி இருக்க மாட்டேயே அப்படின்னாரு. இல்லைண்ணே என்ன, சரி வா மதுரைக்கு போகலாம் அப்படின்னாரு. இல்லைண்ணே வரல, வாண்ணே சரின்ட்டு உடனே நான் ரெடியானேன். அவருக்குள்ளே மனசுக்குள்ளே கஷ்டம் வந்துச்சோ நம்ம தெரியாது, நம்மளை இப்படி சொல்லிட்டோமேன்னு
அப்போ ஆண்டவன்ட்ட சொல்லிட்டாரு, அவர் இருதயத்துலையும் பேசியாச்சு. உடனே நான் மதுரைக்கு போகிறேன். எதில் என்ன, கார்லையா? இல்லை, பஸ்ஸில் போகிறேன் பா. விண்டோ சீட் எனக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாரு. தூங்கி வாடி, நைட்டில் தூங்கலையா, மடியில் படுத்துக்க அப்படின்னாரு. நான் இல்லைண்ணே, நீ எனக்கு சந்திரசேகரன் மாதிரிப்பா, படுத்துக்காண்டாரு. தட்டி கொடுத்தாரு. சோதரான்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே வர்றாரு. மதுரை கூட்டிகிட்டு போனார். எல்லா விஐபிஎஸ்ஸையும் அறிமுகப்படுத்தினார். அதுக்கு தான் அக்கா வீட்டுக்கு போகிறோம். அவங்களே யாரும் அன்றைக்கி தான் அவங்க 500 ரூபாய் காணிக்கை கொடுக்குறாங்க. அடுத்து சிஎல்எஸ்ஓ இங்கேயோ இங்கே வந்துட்டு ஃபேமிலி டிவோஷனல் பைபிள், இன்னும் நிறைய பைபிள்ஸ் புக்ஸ் நிறைய வாங்கினார். ஒரு மூட்டையாக கட்டினார். கட்டி இதெல்லாம் படி, கர்த்தருடைய வல்லமையாக பயன்படுத்த போகிறாருன்னாரு. இதெல்லாம் தியானம் பண்ணணும் சரியா அப்படின்னாரு. சரி அண்ணே அப்படின்னே. அப்புறம் ஒரு பைபிளில் வந்து பொந்து எழும்பிட்டு இருந்துச்சு. என்னென்னு கேட்டேன். ஒரு 100 rupees கட்டு வந்து ஒரு கட்டு இருக்கும், உள்ளே வச்சுருந்தார். இதை வச்சுருந்தேன். அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அப்படி கொடுத்தாரு. கர்த்தர் எனக்கு போதுமான, அண்ணன் தானே கொடுக்குறேண்ணே, அண்ணன் தானே, நான் தம்பி தானே, எனக்கு தேவையும் போது கேட்டுக்கிறேன்னேன்ட்டேன். அன்றிலிருந்து என்னை எப்பொழுது பார்த்தாலும் அவ்வளவு அன்பு. தேவனுடைய ஊழியக்காரன், எவ்வளோ பெரிய ஊழியக்காரனுக்கு என்ன மாதிரி மரியாதை வச்சிருப்பாரோ அப்படி. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த இடம் அநேக தீர்க்கதரிசிகளை உருவாக்கின இடம், கைகளை தட்டி அநேக ஊழியர்களை உருவாக்கின இடம், அநேக வார்த்தைகளை கொண்டு தேசங்களுக்கு சுவிசேஷத்தை பரவி போக செய்த இடம். இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 28:10. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று கண்டு பூமியின் ஜனங்கள் எல்லாம் பயப்படுவார்கள். கைகளை தட்டி, என் நாமம் உனக்கு தரித்திருக்கிறது படினால் பூமியின் ஜனங்களுக்கு பயப்படுவார்கள். அதிகமான படிப்போ, பெரிய 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 படிப்பெல்லாம் அண்ணெல்லாம் படிக்கலை. ஆனால் போகிற இடத்துல ஒரு அத்தாரிட்டி இருக்கும் பாருங்க. நான் அரண்டுருவேன். யாரும் வந்து அப்படி தான் நிற்பான், எவ்வளோ பெரிய ஆளானாலும். அங்கே தான் நினச்சேன், எஸ்தரை பார்க்கிற எல்லார் கண்களும் அவளுக்கு தயவு கிடைத்தது போல கர்த்தர் நம்மோடு இருந்தால் போதும். அப்போ பார்த்து படித்தேன். அந்த தயவுக்காக ஜெபம் பண்ணேன். நானும் எந்த இடத்துக்கு போனாலும், எவ்வளோ பெரிய போனாலும் என்னை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க. கைகளை தட்டி பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிகராக நினச்சிக்கிட்டு என்னை அவ்வளோ ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ தான் நினச்சேன், இந்த செத்த நாயிலும் கேவலமான இந்த மனுஷனை தேவனுடைய நாமம் நெற்றிலே தரித்திருக்கதை கண்டு ஜாதிகள் பயப்படுகிறார்கள். கைகளை தட்டி ஜனங்கள் பயப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் நெற்றிலே தரித்திருப்பதை கண்டு ஜாதிகள் பயப்படும். 1994ஆம் ஆண்டு பால் ஆங்கிச்சோ என்ற தேவ மனிதன் சென்னைக்கு வந்தார். அப்போ நம்முடைய பிரதர் நேரு தைரியம் அவர்களும் அண்ணன் எல்லாம் சேர்ந்து அந்த கூட்டங்கள்லாம் நடத்தினாங்க. நான் வேறு ஏதோ ஊருக்கு போயிட்டு அங்கே வரேன். அங்கே வந்தால் அடிக்கடி நான் பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன். அப்போ பகலில் வந்து காமராஜர் அரங்கத்தில் வந்து பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், ஈவினிங் வந்து மெரினா பீச்சில் வந்து குருசேட் நடக்குது. எனக்கு இந்த பாலங்கிச்ச புத்தகம்லாம் அண்ணன் தான் கொடுப்பாங்க. இந்த 4ஆம் பரிமாணம் அப்படிலாம் புத்தகத்தை இதை வாசிங்க, வாசிம்பார். சரி, அதெல்லாம் வாசிச்சோன்னா இவரை பார்க்கணும்னு எனக்கு கொள்ளை ஆசை. எந்த ஒரு குருதா போட்டிருப்பேன், ஒரு இதையும் போட்டுக்கிட்டு வந்து இன்னும் சொல்லலாம் போய் போட்டுனேன். இவர் வந்து காமராஜர் அரங்கத்துக்கு போய் பார்த்துடலான்னு. நான் வர விஷயம் அண்ணன்ட்ட சொல்லலை, முன்னாடியே எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. போய் நின்று கூட்டம் பிதுங்கி வழியுது. 500 ரூபாய் எவ்வளவோ டிக்கெட்டு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணணுமா, 3 நாள் கான்ஃபரன்ஸுக்கு. சாம் ஜெபத்துறானெல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்காரு, உள்ளார சேரலன்னு. அப்போ நான் போய் அந்த வாட்ச்மேன்ட்ட கொண்டேன். நான் கொஞ்சம் உள்ளே போகணும் சார், விடுங்க. என்ன சார் பார்க்குறீங்களா, எத்தனையோ டிக்கெட்டை ரெஜிஸ்டர் பண்ணி காசு கட்டினவங்கலாம் சீட்லாம் உள்ளே போகிறாங்க. 1500 பேர் உட்காரில் 3000 பேர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த வாட்ச்மேன் திட்டுறார். நான் சொன்னேன், டென்சிங் டேனியல் சார், எந்த டேனியல் இருந்தால் எனக்கு என்னையா போயா அப்படின்றான். உனக்கு யோசித்து பார்த்தேன், எப்படியாவது பார்க்கணும் ஆசை. என் விசிட்டிங் கார்டு எடுத்தேன், கொடுத்துட்டேன். நான் வந்திருக்கேன்னு மட்டும் காட்டுங்க. என்ன சார் சொன்னால் புரியாத உங்களுக்கு, ஊழியமெல்லாம் சரிங்க, உன் நாகரிகமே இல்லாமல் நடந்துக்கிறீங்களா, இதை விட கொடுங்களேன்னு. கொடுத்த உடனே வர சொல்லியிருந்தேன்னு அவர்
அவர் பேஜை கழட்டி இதை போய் அவர் சட்டையில் குத்திட்டு அடுத்த கேட்டில் வர சொல்ல. அந்த பேஜை கழட்டி நீங்கள் தானே, நீங்கள் தானே, ஆமாம். அப்போ உடனே குத்தியாச்சு. அடுத்த கேட்டில் போகிறீங்க, நாய் மாதிரி வரட்டவங்க சல்யூட் அடிச்சுக்கிட்டு பிரைஸ் தி லார்ட், வாங்க பிரதர், வாங்க பிரதர்ன்றாங்க. என்னடா அங்கே இப்படி திட்டினானுங்க, நம்மளை யாருன்னே தெரியாது, இந்த வரவேற்பா இருக்குன்னு உள்ளே போனேன். நேராக கூட அவருக்கு முன்னாடி பாலங்கச்சுக்கு முன்னாடி ஒரு சேரில் என்னை உட்கார வச்சுட்டானுங்க. நல்லா பார்த்துக்கன்னு. என்ன விஷயம்னே தெரியும், இப்படி ஒரு மாதிரியான. அப்போ அண்ணனை தேடுறேன், எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க ஆடியன்ஸோட போய் கீழே உட்காந்துருக்காங்க. என்னென்னு அப்படின்னாரு. அப்போ தான் பார்த்தேன், மிஸ்டர் ராஜேந்திரன் பிரசிடெண்ட்டோ என்னமோ ஒரு கமிட்டியோட பெயர் போட்டு அப்படி இருந்துச்சு. இவர் பேரை தரித்து கொண்டதுனால எனக்கு ஒரு கனம் வந்துச்சு, அங்கே கைகளை தட்டி. அப்போ நமக்கு தகுதியே இல்லாத நமக்கு கர்த்தருடைய நாமம் தரித்திருக்கிறதுனால நமக்கு கனத்தை வர பண்ணுகிறார், கைகளை தட்டி. நான் வேறொரு பேஜில் வந்திருக்கிறேங்க. இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன், அவருடைய பேரை தாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். இல்லை நாய் கூட நம்மளை மதிக்காது. இந்த உலகில் அவர் பெயர் மட்டும் நமக்கு தரிக்காமல் இருந்திருந்தால், அவருடைய பேரை நாம் அறியாமல் இருந்திருந்தோம், அந்த நாயில் செத்த நாயிலும் கேவலமாய் மாறி இருப்போம். அவர் பெயரை தரித்திருப்பதை கண்டு ஜாதிகள் உனக்கு பயப்படுவார்களாம். எனவேதான் ஏசாயா 45:4 வாசித்து பாருங்களேன். வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை நொறுக்கி அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். நீ என்னை அறியவில்லை என்றாலும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இது தமிழ் பைபிளோட மலையாள பைபிளில் ரொம்ப அழகாக, ரொம்ப மதுரமாக இருக்கும். சில வார்த்தை தமிழ் அழகாக இருக்கும், சில வார்த்தை மலையாளத்தில் நல்லா இருக்கும். அங்கே எழுதியிருக்கோம், நீ என்னை அறியவில்லை என்றால் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், முடிச்சுட்டார். ஆனால் மலையாள பைபிள் அப்படி இல்லை. நீ என்னை அறிஞ்சிட்டில்ல എന്നാലും நான் என்னை ஓமன பெயர் சொல்லி விழிச்சிருக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ என்னை அறியவில்லை என்றால் நான் உன்னை செல்ல பெயர் சொல்லி அழைத்தேன், கைகளை தட்டி. அர்த்தம் என்ன? குழந்தை கருவாக்குட்டியாக இருக்கும், மூக்கு வடிச்சுக்கிட்டு இருக்கும், ஆய் போயிருக்கும், நம்ம தொட்டு கூட பார்க்க மாட்டோம், திரும்பி கூட தொட மாட்டோம். ஆனால் தாய் மடியில் வச்சுக்கிட்டு கொஞ்சுவா, கண்ணே, மணியே, வைரமே, வைடூரமே, எஸ்பியே, இந்திரநிலமே, கலெக்டரே, தாசில்தாரே, ராஜாவே, முத்தன். கருவாக்குட்டி மாதிரி இருக்கும் பார்த்துங்க. அதான் ராஜா, அதான் கலெக்டர். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அப்படித்தான் கர்த்தருனை செல்ல பேர் சொல்லி அழைக்கிறாராம், கைகளை தட்டி ஓமன பேர் சொல்லி விழிச்சிருக்கணும். நீ என்னை அறியவில்லை என்றாலும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவைகள் நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜூவாலை உன் பேரில் பற்றாது. காரணம், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கேன், என் பெயரை உன் நெற்றியிலே தரித்திருக்கிறேன். எனவேதான் சங்கீதம் 94:14 சொல்லுகிறது, என் நாமத்தை அறிந்தவனை எங்கே வைப்பேன்? சத்தமா சொல்லுங்க, உயர்ந்த அடைக்கலத்தில், ஹையஸ்ட் பொசிஷன் இன் தி வேர்ல்ட். இந்த வசனம் தமிழ்ல நல்லா இருக்கும், மலையாளத்தில் நல்லா இருக்காது. அவன் என் நாமம் அறிஞ்சிருக்கையால் அவனை உயர்த்தும் அப்படின்னா, அவன் என் பெயரை அறிந்தபடினால் உயர்த்துவேன். ஆனால் தமிழ் அப்படி இல்லை, அவன் என் நாமத்தை அறிந்தபடினால் உயர்த்துவேன் அப்படின்னு முடிக்கல, உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், கைகளை தட்டி உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் பெயரை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். மகா பரிசுத்தமான இறைவன். ஒரு நாள் நாங்கள் கேரளாவிலே குடியிருக்கும் பொழுது எங்களுக்கு பண தேவை வந்தது. எங்கள் அப்பாவோட ஃப்ராடல் பண்ட்லேருந்து கொஞ்சம் காசு கடனாக வாங்கலான்னு எங்கள் அம்மா அந்த பாலக்காட்டில் இருக்கிற ஆஃபீஸுக்கு போகலாம் அப்படி ஒரு பெட்டி கடை மாதிரி சின்ன ஆஃபீஸ், அதுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அது ஒரு சின்ன ஆஃபீஸ். அங்கே ஒரு ஆஃபீஸர் உட்காந்துருந்தார். ஒரு கண்ணாடி கதவை திறந்து கொண்டு எங்கள் அம்மா போனாங்க. 1.5 மணி நேரம் நின்று கொண்டே பேசினார்கள். வெளியிருந்து கவனித்தேன். எனக்கு அது மனதை பாதித்தது. வயதுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாமா? 1.5 மணி நேரம் நிற்க வச்சு பேசுகிறான் என் மனுஷன்னு. ரொம்ப உழண்டு போனேன். அப்போ இயேசு எனக்குள் வரவில்லை. நான் ஆண்டவர் நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத சமயம். ஆனால் எனக்கு அது ரொம்ப வசனமாக இருந்துச்சு. நாட்கள் ஓடியது. இயேசு எனக்குள் வந்தார், ரட்சிக்கப்பட்டேன், ஊழியத்துக்கு வந்தேன், மதுரைக்கு வந்தேன். பல ஆண்டுகள் கழித்தது. ஒரு அரசாங்க விழாவுக்கு என்னை சீஃப் கெஸ்டாக அழைத்திருந்தார்கள். பல மாநிலங்கள் கூடுகிற ஒரு அரசாங்க விழாவுக்கு நான் தான் சிறப்பு விருந்தினர். அப்போ நான் போனேன்.
வாசல்ல இருந்து அந்த கேம்பஸ்ல இருந்து பார்த்தா ஒரு பெரிய, அப்போ அந்த காலத்தில் மதுரையில உயர்ந்த கட்டடம் தான். உள்ளே போனேன். அப்போ அந்த கேம்பஸில் தான் நடக்குது. வரிசையா போலீஸ் அதிகாரிகள் பொக்கையும் சாலையும் வச்சு எனக்கு போட்டு என்ன சிஎம் கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. என்னடா விஷயம்னே ஒருத்தர் ஓடி வந்தார். சார், இதோட கமிஷனர் வீட்டில் காத்துட்டு இருக்கார், உங்களுக்காக தான். அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவர் இந்து மதத்தை சேர்ந்த ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர். உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வீட்டில் நீங்கள் காலை வச்சுட்டு போயிட்டீங்கன்னா போதுமா, ஃபாதர் உங்களுக்காக காத்திருக்கார். நாங்கள் என்னை ஃபாதர் நாங்க, சரி ஃபாதர் நானும் வரேன்ட்டு போனால் அதோட கமிஷனர் மகேந்திர ராஜுலு அப்படின்னு அவரும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்தார்கள். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர், உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே நடக்கும் என்று. இயேசு சொல்வார், அது உங்களுக்கு நடக்கும். கைகளை தட்டி ஆசீர்வாதம் மனதார ஆசீர்வதித்தேன். என்னை அழைத்து கொண்டு மேடைக்கு வந்தார்கள். அப்படி எல்லா அதிகாரிகள் எழுந்து நின்றார்கள். காவல்துறை பெரிய ஹை அஃபீஷியல்ஸ் எல்லாம் எந்திரிச்சிருந்தாங்க. பெரம்பு நாற்காலி எனக்கு சென்ட்ரல் சீஃப் கெஸ்ட் போட்டிருக்கு. டக்குன்னு உட்காந்துட்டு இது என்ன ஆஃபீஸ்ன்னு கேட்டேன். இதுதான் 5 மாநிலத்தினுடைய ப்ராவிடன்மெண்டோட ஹெட் ஆஃபீஸ் எல்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி, இதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்கோம். ஒரே ஷாக்கு, கண்கள் வடிந்தது. எனக்கு போய் இப்படி ஒரு கனமா அப்படின்னு கர்த்தர் பேசினார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு நீயும் உன் தாயாரும் ஒரு பெட்டிக்கடை போல ஒரு ப்ராவிடன்ட் ஆஃபீஸில் போய் நின்றுட்டு இருந்தீங்களே கையை கட்டிக்கிட்டு, அதுக்கு பதிலாக கொடுத்த பரிசு இது. கைகளை தட்டி நீ அவமானப்பட்ட அதே இடத்தில் உன் தலையை மறுபடியும் உயர்த்தினேன். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமம் நமக்கு தரித்திருந்தால் உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைப்பாராம். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். இறைவன் அதை செய்வார். பாருங்களேன், வெளிநாடு முதல்லாம் போகும்போது ரொம்ப கவலைப்படுவேன். ஐயோ நம்ம போய் என்ன பேச போகிறோம், இந்த ஓட்டை இங்கிலீஷை வச்சு அடிச்சுட்டு என்ன செய்ய போகிறோன்னு. ஆஸ்திரேலியாவில் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு இங்கிலீஷ். அவங்க ஸ்லாங் நமக்கு புரியாது, நம்ம ஸ்லாங் அவங்களுக்கு புரியாது. ஃபஸ்ட்டு டே அது பேப்டிஸ்ட் மெத்தடிஸ்ட் இவங்க மெயின்லைன் சர்ச் ஒயிட் பீப்புள் மட்டும் நடத்துகிற ஒரு மீட்டிங்ஸ். அவங்க இன்டர்வியூ பண்ணி தான் கன்வென்ஷனுக்கே புக் பண்ணுவாங்க. அங்கே போன பிறகு இன்டர்வியூ எடுப்பாங்க. என்ன டாக்டர்னு பேசுவீங்க, எப்படிலாம் பேசுவீங்க எல்லாம் அவங்க பேசிட்டு அவங்க சொன்னாங்க, அற்புத அடையாளம்லாம் நடக்கட்டும். அதெல்லாம் நாங்கள் முதல்லலாம் இந்த கரிஸ்மாட்டிக் மூமெண்ட்லாம் ஏற்றுக்க மாட்டோம், அது நாங்கள் ரசிக்கப்பட்ட அன்னைக்கே இருக்குன்னு நினச்சிக்கிட்டோம். இப்போ இருக்கிறவங்களுக்கு இருக்குது, இல்லாதவங்களுக்கு இல்லை. ஆனால் 2 பேருமே ரசிக்கப்பட்டவங்க தான் நினச்சிக்குவோம், ஏற்றுக்கிறோம். இப்படி தான் எங்கள் சபையோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இப்படி தான் பேசணும். இந்தியாவில் மாதிரி சத்தம் போட்டெல்லாம் பேசக்கூடாது. இங்கே ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பாங்க, ஹார்ட் வெடிச்சிரும். அதனால் 2 அடி தள்ளியே நிற்கணும். மைக்கெல்லாம் ஹெட்ஃபோனில் கேட்குற மாதிரியே கேட்கும். உங்களுக்கு தண்ணி இங்கே வச்சுருக்கோம், பெர்ஃபெக்டாக சொல்லியாச்சு, டிரான்ஸ்லேட் ஆச்சு. சாட்சியெல்லாம் சொல்ல மேடைக்கு கூப்பிடக்கூடாது, அல்லையெல்லாம் பயங்கரமாக சத்தம்லாம் போடக்கூடாது அப்படின்னு. சரி, ஆனாலும் கடைசியில் என்ன ஜென்டில் பாருங்கள், எல்லாம் எங்களுடைய சபையினுடைய சட்ட திட்டங்கள். ஆனால் பரிசுத்தாவின் மகா ஜென்டில். அவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்துங்கள். கைகளை தட்டி எஸ். அப்போ அவங்க டைம்ஸ் சொல்லிட்டாங்க. ஆண்டவரும் கேட்டார். முடிஞ்சாச்சு. ஃபஸ்ட் ப்ரேயரில் போய் நிற்கிறேன். கடைசி ப்ரேயரில், மிஸ் ஆனி உன்னுடைய கட்டி இயேசு தொட்டு சுகம் கொடுக்குறார், அவ்வளோதான். இந்த ஆனி இவ்வளோ பெருசு இருந்தாங்க முன்னாடி, ஓ அப்படின்னு கத்துனாங்க. அப்படிலாம் அந்த சபையில் கத்தலாம் மாட்டாங்க. ஜீசஸ் ஓடி வராங்க. வாட் ஹேப்பன் கேட்ட உடனே சொன்னாங்க, இவ்வளோ பெரிய டியூமர் இந்த வயிற்றில் இருந்துச்சு, நீங்கள் சொன்னது குலுங்கிச்சு காணாமல் போயிடுச்சு அப்படின்னாங்க. பேப்டிஸ் எல்லாம் வாயை போத்தியாச்சு. ஒரு கல்லையிலையோ சொல்லுங்களேன். அடுத்து அந்த சபையில் அந்த கமிட்டியில் மூப்பர் இல்லை அந்த டீக்கனில் ஒருத்தர் பெரிய மில்லியனர். அவர் ஆஸ்திரேலியாவில் அந்த பர்த் ஸ்டேட்டில் பல கேன்சர் சென்டர் ஓப்பன் பண்ணி பல பேருக்கு அந்த பணங்களை கொட்டுகிறார். கடைசியில் அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அவருக்கு அதே வியாதி. 74 வயசு இருக்கும். கண்ணீரோடு நிற்கிறார்கள். எனக்கு தெரியாது, மிஸ்டர் ஜெஃப், கர்த்தர் உன்னை மரணத்தின் பிள்ளைந்து விடுதலையாக்க சொல்லியாச்சு. அந்த பாஸ்டர் ஓடி வந்தார். எப்படி ஜெஃப் தெரியும்? அதெல்லாம் உங்களுக்கு இந்த அனுபவம்லாம் தெரியாது. சொல்லியாச்சு சுகமாயிருவா. அவர் ரொம்ப சீரியஸ். டாக்டர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலேருந்து. அவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு எல்லாரும் பாஸ்டர்ஸ்லாம் அழ ஆரம்பித்தாங்க. நான் ஜெபித்தேன். சிட்னிக்கு வந்துட்டேன். 2ஆம் நாள் ஃபோன் வந்துச்சு. அவங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. கேன்சருக்கான அறிகுறியே இல்லை. கைகளை தட்டி அங்கே தான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டே டிரான்ஸ்லேஷன். அடுத்த நாள் சொன்னாங்க, யுவர் இங்கிலீஷ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ்.
நீங்களும் இங்கிலீஷில் பேச எனக்கு நல்லா புரியுறது அப்படின்னாங்க. ஏன் இங்கிலீஷ் ஐயா, நான் இந்த கேரளாவில் வேறு படிச்சேன்னா ஓட்டோ ஆஃபீஸு அப்படி இருப்பேன். ஏன் இங்கிலீஷாக புரியுது? போதும். ஆண்டவர், நீ என்னை அறியவில்லை, என்னை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவங்க யாருக்குமே ஃபஸ்ட் டைம் ட்ரிப்பில் ஆஃபரிங் கொடுக்க மாட்டாங்களா. அவங்களுடைய தீர்மானமே காணிக்கைக்காக இவன் ஊழியத்துக்கு வந்திருக்கானா இல்லை கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தானா, இதான் அவங்க கேள்வி. காணிக்கையாக வந்துடுறாங்க. இந்த தடவை காணிக்கை கொடுக்க வேண்டாம், அடுத்த தடவையும் அவங்களே டிக்கெட்லாம் போட்டு வந்து நமக்கு நம்ம அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தாங்கன்னா அப்போ பார்க்கலாம் தீர்மானித்தாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைமே பெரிய ஒரு காணிக்கை எடுத்து சபையார் எங்கள் சட்டத்திட்டங்களை உடைத்து உங்களுக்கு கொடுக்குறோன்னு கொடுத்தாங்க. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் போகும் இடமெல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் போதும். அவர் நாமத்தை அறிந்தபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்றார். சகல அதிகாரம் உனக்கு கொடுக்கிறேன் என்றார். ஆகாய் 2:23 சொல்கிறது, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பென்றார். 2020 வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நான் ஒவ்வொரு வருஷமும் கடைசி வாரம் முழுவதும் புசிக்காமலும் குடிக்காமலும் உபவாசத்தில் இருப்பேன். எதற்கு? உலகம் எப்படி இருக்கும், தேசம் எப்படி இருக்கும், சபைகள் எப்படி இருக்கும், அரசாங்கம் எப்படி இருக்கும், அமெரிக்கா எப்படி இருக்கும், இந்தியா எப்படி இருக்கும் என்று கேட்டு ஜனங்களுக்கு சொல்வதற்காக 35 ஆண்டு காலம் சொல்லி வந்திருக்கிறேன். ஒரு புள்ளி கூட மாறாமல் கர்த்தர் நிறைவேற்றிருக்கிறார். கைகளை தட்டி 20ஆம் ஆண்டு ஆண்டவர் சொன்னார், சைனாவிலிருந்து கொடிய விஷக்கிருமிகள் தோன்றி ஜனங்கள் கொத்து கொத்தாய் மரிப்பார்கள், உலகமெங்கும் பாதிப்பு படுபயங்கரமாக இருக்கும், எல்லா மரணங்கள் பிண குவியல்களை காண்கிறேன் என்று கர்த்தர் சொன்னேன். ஜட்ஜி வந்திருந்தாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜு. எக்கச்சக்கமான அதிகாரம். என்னடா அபசகரமாக 1ஆம் தேதியில் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சாங்களாம். 3 மாதம் 6 நாட்களுக்குள் இது நடக்கும். தேசத்தின் வாசல் பூட்டப்படும்னார். கைகளை தட்டி தேசத்தின் வாசல் பூட்டப்படும்னார். மார்ச் மாதம் 3 மாதம் 22ஆம் தேதி லாக்டவுன் தொடங்கிருச்சு. ஜனவரி மாதமே கொரோனா தொடங்கிருச்சு. ஹெவியானது, ரொம்ப சிவியரானது வந்து மார்ச் மாதத்தில். 3 மாதம் 6 நாளில் 7 மாதம் 20ஆவது நாள் மருந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் 7ஆம் மாதம் 21ஆம் வருஷம் 20ஆம் வருஷம் 7ஆவது மாதம் 20ஆம் தேதி, கரெக்டாக 20ஆம் தேதி அந்த மருந்தை கண்டுபிடித்து அறிவித்தார்கள். கைகளை தட்டி நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். 20ஆவது வருஷம் ப்ராஃபஸி பாருங்கள். 2020 ப்ராஃபஸி டென்சிங் டேனியல் ப்ராஃபஸி போடுங்க, அதில் இருக்கும். 7ஆவது மாதம் 20ஆம் நாள். ஏன் இதை சொல்லுகிறேன்? கர்த்தருடைய நாமம் நமக்கு தரித்திருந்தால், அவருடைய வார்த்தை நம் வாயில் இருந்தால், இந்த உலகத்திலே எந்த மனுஷனும் நமக்கு முன் எதிர்த்து நிற்கவே முடியாது. கைகளை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கேரளாவில் சாது கொச்சுகுஞ்சி உபதேசி என்ற ஒரு பெரும் பக்தன் இருந்தார். அவருடைய கூட்டத்துக்கு அந்த காலத்தில் லட்சக்கணக்கில் மக்கள் வராங்க. சாதாரண ஒரு சபையிலே சபை ஊழியராய் மார்த்தோமா சபையில் இருந்தவர். மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், சாது சூண்டி காணிச்சால் அவன் ரசிக்கப்பட்டு. அப்படின்னா என்னது? சாது வந்து கையை நிட்டினா அவன் ரசிக்கப்படுவான். 4 முளை வேட்டி, ஒரு சிப்பா, ஒரு குடை, ஒரு பைபிள், அவ்வளவுதான். அவருடைய பாடல்கள் தான் இன்றைக்கும் கேரளாவில் பிரசித்தமான பாடல்கள். எனவே அவர் ஒரு பாட்டில் இப்படி சொன்னார், அந்நியனென்ன மேலெழுத்து என்னைக்கு மாற்றி தன்னா உன்னதென்ற தன்னிய நாமம். அந்நியன், புறஜாதியான், பரமசிவன் மகன் என்ற பெயரை அடிச்சுட்டு, இன்சியல் அடிச்சுட்டு, பிக்கு பதில் ஜே ஜீசஸ் போட்டு அவருடைய சொந்த ஜனமாக மாற்றிய பெரிய நாமம்னார். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா. இதைத்தான் சங்க வேதநாயக சாஸ்திரி சொல்றார், சொந்த ஜனமாக யூதர் இருந்திட தொலைவில் கிடந்த புறஜாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்து தன் மைந்தர்கள் ஆக்கின சந்தோஷத்திற்காக பாடித்துதி மனமே. கைகளை தட்டி சொந்த ஜனமாக யூதர் இருக்கும்போது தொலைவில் கிடந்த புறஜாதியாம் எம்மை மைந்தர்களாக்கின மந்தையில் சேர்த்து, சபைகளை சேர்த்து தன் சொந்த பிள்ளைகளாய் மாற்றின சந்தோஷத்தை நினைத்து நீ பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே என்றார். உலகத்தில் பக்தர்கள் ருசித்ததை எழுதினார்கள், அனுபவத்தை எழுதினார்கள். அவருடைய நாமங்கள் கிறிஸ்துக்கு முன் என்று அவருடைய வாழ்க்கை 2ஆம் பிரித்து இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் பாக்கியத்தை அறிந்து ருசித்து அவர்கள் எழுதினார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவேதான் ஏசாயா 63:16 சொல்லுகிறது, ஆபிரகாம் எங்களை அறிய மாட்டான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல, ஆனாலும் நீரே எங்கள் பிதா,
பூர்வ காலம் முதல் இதுவே உம்முடைய நாமம். நார்த்தங்கா பார்த்துருக்கீங்களா? நார்த்தங்கா அது எங்கே விளையும்? மலையில் தானே விளையும். அந்த மலை நார்த்தங்காவுக்கும் தூத்துக்குடியில் விளையிற உப்புக்கும் ஒரு காம்பினேஷன் உண்டாக்கி நம்ம ஒன்று உண்டாக்கணும். என்னது பேர் என்ன? ஊறுகாய். ஊறுகின்ற காய் ஊறுகாய். மலை நார்த்தங்காய்க்கும் தூத்துக்குடி உப்புக்கும் இதோ மலை நார்த்தங்காவுக்கும் உப்புக்கு ஒரு காம்பினேஷனை போட்டு உண்டாக்கி ஊறுகான்னு உண்டாக்குறோமே. பெத்லகேம் எங்கே இருக்கிறது? பாலஸ்தீனம் எங்கே இருக்கிறது? ஆபிரகாம் எங்கே இருக்கிறான்? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஆலங்குளம் எங்கே இருக்கிறது? அங்கே இருக்கிற பரமசிவன் மகனுக்கும் இந்த ஆபிரகாமுக்கு என்னங்க சம்பந்தம்? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆபிரகாமுக்கும் பரமசிவன் மகனுக்கு என்ன சம்பந்தம்? இயேசு கிறிஸ்து எனும் ஒருவருடைய இரத்தத்தினாலே எங்களை ஒப்புரவாக்கி விட்டார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்றார். மார்ட்டின் லூத்தர் புராட்டஸ்டன்ட் திருச்சபையை உருவாக்கினவர். ஒரு நாள் அவர் ஜெபத்தில் தியானத்தில் உட்கார்ந்திருந்தார். சாத்தான் வந்து நின்றான். நீ ஒரு பாவி அப்படின்னா. நீ ஒரு பாவி. பாவினா பிசாசு அப்படி தான் நம்மகிட்ட வந்து பேசுவான். பதில் பேச தெரியல. என்னடா என்ன பாவிங்கிறது, என்ன பாவம் செஞ்சு அழுகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. அப்போ பரிசுத்தம் உதவி செஞ்சார். ஆமாம், இவர் சொன்னார், நான் பாவிதான், நீ சொல்கிற மாதிரி நான் பாவிதான், ஆனால் இப்போ இல்லை, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்றார். கன்ஃபர்ஸ். கைகளை தட்டி. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். சில இடிச்ச புளி மாதிரியே உட்காந்துருக்கும். பார்த்துக்கோங்க. சர்ச்சுக்கு வந்தாலும் அப்படி பெருமை, பணப்பெருமை, கழுத்துனே நகை போட்டிருக்கோம், நாண்டுக்குன்னு செத்தாலும் அந்து போகாது தாலி கொடி. அது எங்கே நம்ம சவுத்துலாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பட்டு சேலை கட்டி இந்த பிளாக் போர்டில் சாக் பீஸ் வச்சு எழுதின அடித்தா எப்படி இருக்கும், அப்படி பவுடர் யாப்பி இங்கேருந்து இங்கே வர வளையல் அப்படி கல்யாண பொண்ணு அலங்கரிச்சிருக்காளோ அது வர்றவ பார்த்துக்கோங்க, பார்த்தா அப்படி வெட்டி தூக்கிட்டு போயிடுவான். அவ்வளவு பெருமை. அல்லேலூயா சொன்னா சோத்ராம் பிரைஸ் பண்ணலாம். அப்படியா நொண்டிக்கையா ராத்திரியில் படுப்பான், காலையில் கை வராது. மரணம் அது செம்படுத்துதாமா, ஏன் வராதில்ல? அந்த சுவிட்ச் அங்கெல்லாம் இருக்கு. எனவே தான் பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, நான் செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். யார் துதிப்பாங்களா? உயிரோடு இருக்கிறவனே. சரி, அல்லேலூயான்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை மகிமைப்படுத்துங்களா? தேவனுக்கு மகிமையா? தேவனுக்கே மகிமை. கரெக்ட் தானே உமா? க்ளோரி டு தி லார்டா. சரி, இதை கிரேக்க பதத்தில் மூல பதத்தில் பிரித்து போட்டிருந்தாங்க. அல்லல் லூ ஜா. எப்படி? அல்லல் லூ ஜா. அல்லல் என்று சொன்னால் பீத்தியடி, பெருமையடி அல்லது தம்பட்டமடி. பீத்தியடி, பெருமையடி, தம்பட்டமடி. ஒரு இப்போல்லாம் அப்படி பீத்த முடியாது. இப்போ இந்த சேலை எங்கேக்கா வாங்கினது? சிங்கப்பூர்லேருந்து வாங்கினதுங்க. பக்கத்தில் இந்த தேனியில் ஒரு பொட்டிக்கடலை வாங்கியிருப்பா. போய் தான் உட்காந்துருப்போம். ஒரு காஃபி கொடுப்பாங்க. எப்படி சார் இருக்குது காஃபி? நல்லா இருக்குது சிஸ்டர். அவசரத்தில் போட்டாங்க. போடுற விதமாக போட்டு தான் டாப் டக்கராக இருக்கும். தன்னை பற்றி, தன்னுடைய திறமைகளை பற்றி. இந்த டிவி கூட போன மாதம் பையன் உள்ளே வந்து வீட்டை கொஞ்சம் சுற்றி பார்க்க, எக்ஸிபிஷன் பார்க்க வந்தார். இந்த டிவி பையன் அங்கேருந்து அமெரிக்காலேருந்து அனுப்பினாயா? சரி, 10 வருஷம் 10ஆம் கிளாஸில் 4 வருஷமாக உட்காந்துட்டு பீத்ரா பாரு பீத்து அப்படி சொல்கிறோம்ல, அதுக்கு பிறகு தான் பீத்தியடி, பெருமையடி அல்லது தம்பட்டமடி. லூ என்று சொன்னால் அவரை. யாரை? அவரை. ஜா என்று சொன்னால் யெகோவா. கைகளை தட்டி நீ என்ன செய்ய? எப்பொழுது பீத்தியடி, பெருமையடி, தம்பட்டமடி யாரை பற்றி? யெகோவாகிய தேவனுடைய நாமத்தை குறித்து கைகளை சட்டே ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு பேர் தான் அல்லல் லூ ஜா. அல்லேலூயா. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர், நாங்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டோம். எங்கள் கர்த்தராகிய ஆண்டவரை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். எத்தனை சந்தோஷம்! இயேசு உயிரோடு இருக்கிறார். நீதிமான் பாடி மகிழ்கிறான். நாம் கைகளை சட்டி ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார். பவுல் சொல்லுகிறான், அதில் பிரதான பாவி நான் தான்.
பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதில் பிரதான பாவி நான் தான். ரோமர் 10:9-10 சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். இஸ்ரவேலில் கோத்திரத்தில் ஒரு சகோதரன் குழந்தை இல்லாமல் மரித்து போனால் அவனுடைய மற்ற சகோதரனுடைய மனைவி விவாகம் பண்ணி முதலாவது பிறக்கிற குழந்தைக்கு தான் மரித்து போன சகோதரனுடைய பெயர் வைக்க வேண்டுமா? மரித்து போன சகோதரனுடைய பெயரை வைக்க வேண்டும். நமக்கு ஒரு மூத்த சகோதரன், அவர் மரித்தார், பிணமாய் போய்விடவில்லை, உயிரோடு இருக்கிறார். எனவே அவர் நாமத்தை நாம் தரித்து கொண்டோம். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அதாவது ஆண்டவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் அக்கமக்கார் ஒருவராய் எண்ணப்பட்டு தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றியபடியால் அவர் தம் சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பார். கையை தட்டுங்களேன். ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா சந்ததி பார்க்கறதுக்கு? இயேசுநாதர் கல்யாணம் ஆயிடுச்சானே? ஆயிருந்துச்சா? இல்லை. 2 நபர்கள் அந்தரத்திலே மரத்திலே தூங்கி மரித்தவர்கள். ஒன்று தாவீதின் மகனாகிய அப்சலோம், கார்வாலி மரத்திலே முடி சிக்கி அந்தரத்திலே மரித்து போனான். ஒன்று தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே மரித்தார். அப்சலோமுக்கு குழந்தை இல்லை, கற்குவியலை குவித்து இது அப்சலோமின் சந்ததி என்றார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரித்தார். அவருடைய விழாவிலிருந்து ஒரு ரத்தம் புறப்பட்டு வந்தது. அந்த விழாவின் ரத்தத்தில் தோன்றிய ஒரு சந்ததி உண்டு, அதான் கிறிஸ்துவின் சந்ததி. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இன் கிரைஸ்ட். கடிதம் எழுதி முடிக்கும் பொழுது இப்படிக்கு கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரன், Your loving brother in Christ. எப்படி எழுதுறோம்? இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை நாம் தரித்துக் கொண்டதினால் நாம் பாக்கியவான்கள். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய உடை, பாவனை, பேச்சு இவற்றில் மட்டுமே கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாது. நமக்குள் தேவனுடைய ஆவி இருந்ததா, ஆனால் தேவனுடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருந்தால் பிசாசுக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியணும். ஆமென் சொல்லுங்களேன். பிசாசுக்கும் தெரியணும். பலாப்பழத்துக்கு விளம்பரம் அவசியம் இல்லை, பொழந்து வச்சாலும் ஈ வந்து மொய்க்கும். ஒரு கிறிஸ்தவனுக்கு விளம்பரம் தேவையில்லை. ஏதோ வாழ்க்கை இருந்தால் ஜாதிகளிடத்தில் வருவார்கள். கைகளை தட்டி கிறிஸ்து உனக்குள் இருந்தால், கிறிஸ்துவின் வல்லமை இருந்தால், கிறிஸ்துவின் பிரசன்னம் இருந்தால், இயேசு கிறிஸ்துடைய மாசற்ற அன்பு இருதயத்தில் இருக்குமானால் ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன் மதுரையில். 3 கூட்டங்களை முடித்து விட்டு, மலை தேசம் முடித்து விட்டு வந்து காத்தால் ரொம்ப டயர்டாக படுத்திருந்தேன். படுத்திருக்கும் போது வீட்டில் ஒருத்தர் மேலே அப்போல்லாம் மேனுவல் ஒர்க்கு தான், கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் வராதுக்கலாம். ஒரு 20-30 பேர் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் கூட இன்னும் வரல. வீட்டில் இருக்க வாட்ச்மேன் அவங்க ஒருத்தருமே இல்லை. ஒரு வெளியே ஒரு சத்தம் கேட்குது. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அம்மா தாயே இதா தாங்கன்னு ரொம்ப நேரம் சத்தம் போட்டுருந்தாங்க. நான் சத்தம் போட்ட யாராவது போய் இருக்க அந்த அம்மாவுக்கு எதாவது கொடுக்க வேண்டாமா, என்ன இப்படி இருக்கீங்கன்னு ஒரு பனியனும் லுங்கியும் கட்டிட்டு வந்து வெளியே வந்து எட்டி பார்த்து கொஞ்சம் பொறுங்கம்மா வருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வெளியே வந்தேன். என்னுடைய தான் இந்த பாத்திரத்தை வச்சிருந்துச்சு. ஐயோ அப்பா செத்தேன் அப்படின்னு கீழே விழுந்து இந்த தெருவே கூடுற மாதிரி சத்தம் போட்டுருச்சு. சத்தம் போட்டு உருண்டு அழுந்து, இது தெரிஞ்சா வந்திருக்கவே மாட்டேனே இந்த பக்கம், ஐயோ சிலுவையில் தொங்குற சாமி தெரியுது அப்படின்ட்டு. தெருவே கூடி, ஏன் சார் பிச்சை போடாட்டி சும்மா அனுப்பிருக்கலாம், ஏன் சார் இந்த பிச்சைக்காரமா போய் அடிச்சுங்க நாங்க. தெருவே கூடிச்சுங்க, உருளுது. அப்போ உருண்டுக்கிட்டே அடிக்கல 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 யாரு ஊர்லம்மா, அந்த சிலுவையில் தொங்குற சாமி வந்து நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள் நிற்க முடியாதுங்க, அதான் என்னால் எரியுதே எரியுதேன்னு கத்திச்சு. அப்போ தான் விஷயம் தெரிஞ்சு நம்மளும் ஒரு சட்டையை போட்டு வந்து ஏசு நாமத்து வெளியே போச்சு. அதுக்கு வந்துச்சு, ஐயா என்னாச்சியா? ஒன்றும் இல்லைம்மா, உன்னை பிடிச்ச பீடை என்னோடு பிடிச்சி போயிடுச்சு. ஏசு கிறிஸ்து என்னும் தெய்வம் உனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு. கைகளை தட்டி நம்மளை அங்கங்கே நம்ம போர்டெல்லாம் பார்த்துட்டு கல்லறியை நினைப்பாங்கல்ல, அவன் நினைக்கும் போது என்னடா ஒத்த வார்த்தையில் ஒரு நம்மளை உடுக்கடிக்கணும் கொள்ளையடிக்கணும் ஒன்றும் நடக்கலையேங்க, ஒத்த வார்த்தையில் போயிட்டாங்க அந்த ஆள். நமக்குள் கர்த்தர் இருந்தால். தேனியில் இப்படி தான் ஒரு தெருவில் நடந்துட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ளேருந்து வீர்னு ஒரு குழந்தை சத்தம் கேட்டுச்சு. குழந்தைய ஐயோ குழந்தையாண்டி தூக்கி ஏறுறான்னு.
குழந்தைய இந்த தாய், பிரசவமான தாய் ஃபீட் பண்ணிட்டு இருக்கா. நான் தெரு வழியாக போகிறேன், 3வது ரூமில். அங்கே குழந்தைய தூக்கி எரிஞ்சிட்டு தெருவில் ஓடி வந்து விழுந்தா பாருங்க, ஏண்டா இந்த தெருவுக்கு வர அப்படின்னு. எனக்கு ஒன்றும் எப்படி, ஐயோ ஊரே கூடி நம்மளை டின்னு கட்டிடுவானுங்களோ அப்படின்னு நினச்சி. என்னான பின்ன குடும்பமும் ஓடி வருது. ஐயா இவ புருஷன்கிட்டையும் வாழ மாட்டேங்கிறா, குடும்பமும் நல்லா நடத்த மாட்டேங்கிறா, குழந்தையும் கவனிக்க மாட்டேன், அடிக்கடி குழந்தைய கொலை செய்ய போகிறா. ஐயா நீங்கள் யார் யான்னு? நான் இயேசுநாதர் வேலைக்காரம்மா அப்படின்னு. ஏதாவது மந்திரிச்சு விடுங்க ஐயா அப்படின்னாங்க. ஏதாவது மந்திரிச்சு விடுங்க. கர்த்தரா இயேசு நாமத்தில் போ, அவ்வளோதான். அன்றே விடுதலை. அப்புறம் அந்த அம்மா ரட்சிக்கலாம் பட்டு அங்கெல்லாம் கூட்டத்துக்கெல்லாம் வந்தாங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் உன் நெற்றியிலே தரிப்பித்து கண்டால் ஜாதிகள் உனக்கு பயப்படுவார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் கிறிஸ்துவினால் பிழைத்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 17:28 சொல்லுகிறது, நாம் இயேசு கிறிஸ்துக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அண்ணன் நாங்கள்லாம் ஒரு தடவை மத்திய பிரதேஷ் போனோம். நான் ஒரு கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 நாள் உபாசம் பண்ணிடுவேன். இப்போ இவங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்து வராங்க. என்னையை மட்டும் இவர் என்ன செய்வார் தெரியுமா? இந்த கர்டன் போட்ட அந்த அர்மதா அந்த ஜீப் ஒன்று இருக்கும்ல, பின்னாடிலாம் கர்ட்டனில் சுற்றி கர்டன் போட்டிருக்கோம். தம்பி தூக்கி ஃபுல்லாக ஓடுங்கன்றாரு. வெளியே எட்டி பார்க்காது, ஜெர்மனிக்கிட்டே வாம்பார். என் விதியா இது? எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, நான் பார்க்கக்கூடாது. ப்ரெசன்ஸ் போயிடும் ஜெர்மனு அப்படின்றாரு. நானும் ஜெர்மனிக்கிட்டே உட்கார்றேன். லேசாக ஸ்கிரீனை விலைக்கு பார்க்கலாமா, இந்த வட இந்தியா எப்படி இருக்குன்னு அதுக்கும் அனுமதி இல்லை. அப்புறம் என்னடா இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே போகும் பொழுதே ஆண்டவர் சொன்னால், அங்கே ஒரு கௌசல்யா பாய் என்ற ஒரு பெண்ணை சந்திப்பாய், அவள் மூலமாக அங்கே ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவேன் என்றார். அப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனது லேசாக அண்ணனுக்கெல்லாம் தெரியாமல் இந்த கட்டணை விலைக்கிட்டு இப்படி எட்டி பார்த்தேன். ஒரு 38-40 அண்ணன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல எனக்கு. 38-40 வயசுக்காரன் ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா அந்த காட்டு வழியாக போகிறாங்க. ஒன்று ஜீப்பை நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கண்ணே. ஏசு சொன்னால் இவா தான் கௌசல்யா பாயினார். கைகளை தட்டி. அப்போ எலைசான்னு ஒரு பேர் கரெக்டாக சொல்கிறேன் நான், எலிசான்னு ஒரு டிரான்ஸ்லேட்டர், தமிழ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். பிரதர், அந்த அம்மா, ஐயோ பிரதர் இப்படிலாம் பொண்ணுங்க கூப்பிட்டு அந்த கிராமத்தில் அடிச்சு போடுவாங்க, இல்லை கூப்பிடுங்களேன் என்ன கூப்பிட்டோன்னே. நீங்கள் தான் எனக்கு கௌசல்யா பாய் ஆரம்பிச்சு. என்ன கேட்டேன். என் ஹஸ்பண்டோட கோச்சிக்கிட்டு சண்டையினால் கிணத்துல விழுந்து சாக போகிறீங்க, அவ்வளோதானே? நீங்கள் சாக வேண்டாம், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவேன்னு சொல்கிறார். கைகளை தட்டி. அப்படியே இயேசு மசிக்கு ஜே. மദ്രാசி வாலா வந்து எங்களை இப்படி பண்ணிவிட்டார் சாமி. அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், தேவனுடைய கிருபை வெள்ளம் போல பாய்ந்தது பாருங்கள். ஆண்டவர் நல்லவர், ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தீர்க்கதரிசியானவன் கர்த்தர் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும். கைகளை தட்டி. ஒரு தீர்க்கதரிசியானவன் கர்த்தரிடத்தில் திட்டமாய் கேட்டுத்தான் வெளிப்படுத்தணும். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் போதும், உங்களுக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையினா கர்த்தர் உங்களை நிரப்புவார், வல்லமையாய் பயன்படுத்துவார். மகிமையின் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவருடைய வார்த்தையை உங்கள் வாயில் போடுவார், மகிமையினா நிரப்புவார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. கர்த்தருடைய கரம் ரட்சிக்கக்கூடாதபடி குறுகி போகவில்லை. கைகளை சட்டி. அந்த நாமத்தில் வரும் பலன் 2 வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறேன். நாமத்தை நம் நெற்றியிலே தரித்த உடனே உலகம் நம்மை பார்த்து பயப்படும். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் அவங்க டாலரில் ஒரு வாசகம் எழுதியிருப்பார்கள். நாங்கள் இந்த டாலர் நம்பரில் வி ட்ரஸ்ட் இன் காட், வி ட்ரஸ்ட் இன் காட். நாங்கள் கர்த்தரையே நம்பியிருக்கிறோம். எனவே தான் அந்த நாடு எல்லா நாட்டுக்கும் கடன் கொடுக்குது. கை தட்டுங்களேன். எல்லா நாட்டுக்கும் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஜாதின்னா தமிழில் தான் ஜாதின்னு போட்டிருக்கோம், இங்கிலீஷில் நேஷன் அப்படி தான் போட்டிருக்கோம். அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அநேகர் நீ ஆளுவாய், அவர்களோ உன்னை ஆள மாட்டார்கள். ஆண்டவர் அவர் பேரை மகிமைப்படுத்துகிறவன் யாராக இருந்தாலும் உயர்த்திடுவாங்க. கைகழுத்து. நான் ரோட்டில் போகும்போது சும்மா யாரோ ஒரு லாரி போகும், ஒரு ட்ரக்கர் போகும், ஒரு காரில் யாவது கர்த்தருடைய வசனம் ஏதாவது வண்டியில் போட்டுச்சோம், உடனே நினைச்சுவேன், ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். அவன் ரசிக்கப்பட்டவனா, கத்தோலிக்கனா, சிஎஸ்ஐயா, பெந்த கோசா, எந்த கோசு, ஒரு கோசை நான் பார்க்கறதில்ல. இயேசு கிறிஸ்து நாமத்தை அவனா உயர்த்துறானா அவனை ஆசீர்வதியும் ஆண்டவரை. கைகளை தட்டி. என் நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அவனை ஆசீர்வதியும்.
ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாசிக்க கேட்போமா? நீதிமொழி 18:10. அந்த நாமத்தினால் வரும் பலன் என்ன? 18 நீதிமொழிகள் 18 அதிகாரம் 10 வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அவற்றுக்குள் ஓடி சுகமாயிருப்பான். அந்த நாமமே ஒரு கோட்டையாங்க. 1989 நினைக்கிறேன், ஒரு நாள் காலை வேளை திருப்பூர் பட்டணத்தில் சாதாரண ஒரு வரக்காப்பின்னா தெரியுமா உங்களுக்கு? வித்தவுட் மில்க் கடுங்காப்பி. அந்த கடுங்காப்பியை குடிச்சிட்டு காலை ஜெபம் பண்ணுறதுக்காக முழங்கால் போட்டேன். ஒரு 6:15 மணி இருக்கும். முழங்கால் போட்டேன், 2 செகண்டு. இப்போ அவ்வளவுதான். கண்ணை அடைச்சி தான் இருக்கேன், முழங்கால் நிற்கிறேன். முழங்கால் போட்டிருக்கிற என்னை நானே பார்க்குறேன். புரியவே இல்லை எனக்கு, இன்னைக்கு வரை அது புரியல. முழங்கால் போட்டு என்னுடைய உருவத்தை நானே பார்த்து கொண்டு இருக்கிறேன். வெளியே வந்துட்டேன். ஒரு வெண்வஸ்திரம் தரித்திரவர் கையை பிடித்து கொண்டு மேலே கூட்டிகிட்டே போனார். பல எங்கேயோ பறக்கிறது மாதிரி இருக்கு. இந்த மயக்க நிலைமையில் இருந்தால் அண்ணன் சொன்னாங்க, ஒரு பீஸ்ஃபுல் ஸ்வீட் ஒரு ஸ்லீப் வந்துச்சு பாரு அப்படின்னாரு. ஃபஸ்ட் டே பக்கம் அது நான் ருசிச்சிருக்கேன். அது இதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு 29 கண்ட்ரீஸில் வந்து ஷிப் மேனுஃபேக்சரிங் அண்ட் ரிப்பேரிங் வச்சுருக்காரு. நாகர்கோயிலில் என்னுடைய உற்ற நண்பர் அங்கே நாங்கள் போனோமா 2 வாரத்துக்கு கூட அங்கே தான் தங்கினோம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடு 12 கோடி கட்டினார். வீடு எவ்வளோ கட்டினார்? சர்ச்சுக்கு ஒரே செக்கில் 6 கோடி ரூபாய் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் 10th படித்தவர் தான். கர்த்தர் அவர் உயர்த்திட்டார். அவர் சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது சிஎஸ்ஐ சர்ச்சு எழுந்திருங்கள் உட்காருங்கள்பாங்க. உடனே இவர் எந்திரிக்க மாட்டேன், ஏன்னா ட்ரௌசர் ஓட்டை, எந்திரிச்சா ஓட்டை தெரிஞ்சிடும். அழுதுகிட்டே இருந்திருக்காரு, ஒரு ட்ரௌசராது கொடுக்கக்கூடாதா சாமின்னு. மேலே பார்த்துருக்கா சர்ச்சோட ஓடெல்லாம் ஓட்டையாக கிடந்திருக்கு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, இந்த ஓட்டையை அடைச்சிட்டேன்னா அந்த ஓட்டையை நான் அடைச்சிடுவேன். 10th படித்தார். வெல்டர் கோர்ஸ் எடுத்தார். வெல்டிங் படிச்சுட்டு கப்பலில் போய் வேலைக்கு சேர்ந்தார் வெல்டராக. சின்ன சின்ன வேலைகளை சைடு கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சார். அப்புறம் பெருசாக செஞ்சார். கடைசியில் கப்பல் இவரையே மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி ஆர்டர் வந்தாச்சு. 4 கப்பல் சொந்தமாக அவருக்கு இருக்குது. 29 கண்ட்ரியில் துபாயில் மட்டும் 900 ஏக்கர்ஸ் அவர் கொடுத்துருக்காங்க. இந்த துபாய் கவர்மெண்ட் கப்பல் வந்து கட்டுறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஆட்களுக்கு 5,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு. அவர் சொன்னார் ஒரு முறை, குட்டி வெறி இந்த பங்களா கட்டினதே பாரெல்லாம் அட்டாச் பண்ணி இந்த பாட்டிலெலாம் வாங்கி கரெக்டாக வச்சு மேலே உட்காந்து ஸ்விம்மிங் பூலெலாம் இருக்குது வீட்டில், அதில் உட்காந்து குடித்து வெறிக்கணும் தான் கட்டினாராம். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, தூக்கிட்டு போய் போட்டிருக்காங்க. அவர் சொன்னார், அப்போ தான் தெய்வம் யாருங்கிறத தெரிஞ்சேன். ஒரு அல்லேலூயா. அப்போ ஒரு ஸ்லீப் வந்துச்சு பாருங்க பிரதர். கேட்டீங்களா? வாசலாக கடந்து கொண்டு போனாங்க. ஒவ்வொரு வாசலையும் ஆர்குமெண்ட் பண்ணி என்னை ஒருத்தர் இழுக்க பார்க்குறான். ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்து எதிர்வாதம் பண்ணுவார். உள்ள வாசலுக்குள்ளே எடுத்துருவார். வாசலுக்குள்ள இழுத்து 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 போனால் எத்தனையோ வாசல் கடந்து போனேன். மகிமையான வெளிச்சத்துக்குள்ள அந்த வெள்ளை வஸ்திரம் தள்ளி விட்டு மறைஞ்சிட்டாரு. அப்புறம் 3 நாள் கழித்து கண் விழிக்கிறேன். அங்கே போனால் தான் பிதாஸ், இங்கே எதுக்கு வந்த இப்போ நீ போ சாட்சியாருன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. வந்துட்டேன். ஆண்டவர் நம்மளை மாதிரி ருசித்தவர்லாம் இல்லை, முழு பாவி. என்னது பாவினா நம்மளாம் இந்த ஆஃப் பாவி இருப்பான் பார்த்தீங்களா? இவர் அதையே செய்கிறவர். அவர் சொன்னார், நீ போய் என் நாமத்தையும் எடுத்து போனார். அன்னைக்கு அந்த பிராண்டி இதெல்லாம் தொடச்சிட்டு இந்த இடத்துல தான் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நல்ல சொல்லுங்கள். தோத்திரம் பயங்கரமாக அவரோட நான் பேசணுன்னா ஒரு 2 மணி நேரம் ஃபோன்லேயே பேசுவேன். ஆண்டவரை பற்றி எனக்கு ஒரு சென்ட்ரல் பாஸ்டர் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் தான் சொன்னார், அந்த நித்திரை இருக்குது ஐசூலில் இருக்கும்போது என்ன இன்பம் பிரதர், அப்படியே இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு இருந்துச்சு. அப்படியே தரிசனத்தை கண்டேனார். அதே வார்த்தையை அண்ணன்னு சொன்னாங்க. எங்கள் தம்பி ஒரு ஸ்வீட் பீஸ்ஃபுல் ஸ்லீப் தம்பி. அப்படி இருந்தேன். நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டேன், மூச்சு விட முடியல, ஐயோ நரகமாக இருந்துச்சு ஆமாங்கல்ல. இவர் சொல்கிறார், ஒரு ஸ்வீட்ஃபுல், என்ன அழகாக இருந்தேன். நீதிமானுடைய அந்த உறக்கம் தேவ தரிசனம். கைகளை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. நீதிமான் வேதம் சொல்லுது, நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலாய் திருப்தியாவேன். கையை தட்டுங்களேன். இப்போ இதை எதுக்காக சொல்லனா, இந்த கர்த்தருடைய நாமம் அதை என்னை கொண்டு போயிட்டார். கொண்டு போனால் ஒவ்வொரு மண்டலங்களாக கடந்து போகும்போது ஒரு வான மண்டலம் இருக்குது.
அங்கே பெரிய மண்டபம், பயங்கர நம்மெல்லாம் என்ன மண்டபம் வச்சுருக்கோம், பயங்கரமான அலங்கரிக்கப்பட்ட பயங்கரமான மண்டபம். அப்போ இதை கொஞ்சம் பாரு, அதுக்கு பிறகு நான் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னாரு. பக்கத்தில் மெதுவாக பேசுவார். ஹெட்ஃபோன் போட்டால் எப்படி இருக்கும், அப்படி தான் கேட்கும். பார்த்தா கான்ஃபரன்ஸ் நடக்குது, பயங்கர கான்ஃபரன்ஸு, ஸ்டெப்ஸாக இருக்குது. அதுக்கு மேலே ஹெட்டு எதிர்கட்சி தலைவன் உட்காந்துருக்கான். உட்காந்துக்கிட்டு கமெண்ட் கொடுக்குறான். இவங்கெல்லாம் அந்தந்த ஊரில் ஊழியம் செஞ்சுட்டு வந்து சொல்கிறாங்க, அந்த சபையை கட்டினா இடித்தோம், அந்த ஊழியக்காரனுக்கு எதை கழிச்சதும், அந்த சபையில் புருஷனுக்கு முண்டாட்டிக்கும் பாஸ்டரையும் அம்மாவையும் பிரித்தோம், இவன் கொஞ்சம் உயிராக செய்கிறான், மற்றவன் பேரை சொல்கிறான், மற்றவன் பேரை சொல்கிறான், மற்றவன் பேரை சொல்கிறான். பேரை சொல்ல மாட்டாங்க. யார் பேரை சொல்கிறாங்க? மற்றவன் பேரை சொல்கிறான். மற்றவன் பேரை சொல்லலாம், அவங்க புரிஞ்சுக்கிறானுங்க கோட் வேர்டு மாதிரி. என்ன இவன் மற்றவன் பேர் நாங்களே இன்னும் இவட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர் ஊழியத்தை பற்றி தீங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க திட்டமெல்லாம் போடுறாங்க. இவங்க திட்டமே அதுதான். இவங்க திட்டமே கர்த்தரும் கர்த்தருடைய பிள்ளைகளும் சுவிசேஷத்துக்கு விரோதமாக திட்டம் போடுவாங்க. நீ போய் பக்கத்தில் சொல்லு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் திட்டங்கள் எல்லாம் நாசமாய் போகட்டும் என்று சொல்லுங்க. நான் போனேன். எப்படி தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் திட்டங்கள் எல்லாம் நாசமாகட்டும்னே. இடி இடிச்சா எப்படி இருக்கும் சத்தம், அப்படியே நம்ம பயந்து இந்த வண்டியில் ஏறி இறங்க வந்து அடி வைத்து ஒன்று மேலே வந்துட்டு போவோம். பார்த்துருக்கீங்க? யாருக்கா அந்த அனுபவம் இருக்கா? ஐயோ நிறுத்துப்பா அப்படின்ல. அந்த மாதிரி எனக்கு ஈரக்கொலை ஆடி போச்சு. இங்கே ஆடி கை முட்டல் அவ்வளோ ஒரு சத்தம். மேலே சிங்காசனத்திலிருந்து தலை குப்புற கீழே வந்து விழுந்தான் பாருங்க. ஒரு தடவை ஒரு சாதாரண மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொன்ன பொழுதே மண்டபம் காலி, அவன் திட்டம் க்ளோஸு. ஹெட்டு வந்து தலை குப்புற கீழே விழுகிறான் கைகளை தட்டி. அப்போதான் தெரிஞ்சு இந்த நாமம் எவ்வளவு சக்தி வாய்ந்த நாமம். அவர் பெயரை சொல்லும் பொழுது பேய்களும் பயந்து நடுங்கன்னு. சும்மா சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது, பார்த்துக்கோங்க. சும்மா அணுகுண்டத்துக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் அண்ணன் அந்த காலத்தில் விழித்துக்கு போகும்போது பின்னாடி உட்காந்து சொல்லுவாங்க, குண்டை தூக்கி போடு, அணுகுண்டை தூக்கி போடு, துண்டை தூக்கி போடும்பாரு. என்னடா குண்டை தூக்கி போடுன்னா ஒரு நாள் சொன்ன, இந்த துறைத்தனங்களும் அதிகாரங்களை உரிந்து கூட சொல்லு அங்கே பேய் விழட்டும் சொல்லும்பாரு. சொல்லுவேன், அதே மாதிரி விழும் கைகளை தட்டி. இந்த வார்த்தை அணுகுண்டு, ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமம் அதை விட என்ன, நியூக்ளியர் பாமா, அதை விட சக்தி வாய்ந்த கொண்டு ஆண்டவர் பேரை. அதுக்கு பிறகு தான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனார். இங்கே எதற்காக வந்தாய்? ஒரு கடுமையான சவுண்டு, நல்ல தமிழில். ஒன்று நான் பயந்து நடங்கினேன். இவர் சொன்னார், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்திருக்கேன்னு சொல்லு. உம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்திருக்கேன் சாமியனே. நல்லது, நீதியாய் ஊழியம் செய், பரிசுத்தத்தை காத்துக்கொள், பட்டயத்தை 2 புறமும் கற்குள்ள பட்டயத்தை உனக்கு கொடுக்கிறேன், வலது பக்கம் இடது பக்கம் பாரபட்சம் பாராமல் வெட்டு, இரத்தக்கரை படியாமல் உரையிலே போடாதே, போ, சகல நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார். கைகளை தட்டி. அவ்வளோதான். அடுத்து டக்குன்னு முழிக்கிறேன், முழங்கால் போட்டிருக்க. எனக்குள்ளே நானே இறங்குறது எனக்கு தெரிஞ்சது. ஆண்டவர் நல்லவர். அன்றைக்கு தான் அந்த நாமத்துக்கு எவ்வளோ சக்திங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். நாமத்துக்கே அவ்வளோ சக்தினா நாமத்துக்கு சொந்தக்காரருக்கு எப்படி சக்தி இருக்கும்? கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாமத்துக்கே அப்படி சக்தினா நாமத்துக்கு சொந்தக்காரருக்கு எவ்வளோ சக்தி இருக்கும்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானவற்றுக்குள் ஓடி சுகமாய் தங்குகிறான். ஆபத்து வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, பாவம் உங்களை துரத்தும் பொழுது, குடும்பத்தில் சமாதானத்தை இழக்கும் பொழுது, வியாதிகள் வாட்டி மரண திகிலை கொண்டு வரும் பொழுது, நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம், ரெஃப்யூஜ் கேம்ப், ரெஃப்யூஜ் சிட்டி. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம். கைகளை தட்டி அந்த நாமத்துக்குள் ஓடிக்கொள்ளுங்கள், ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். நீதிமான் ஓடி எப்படி தங்குறானா? சுகமா. ஏசி பெட், ஏசி ரூமு, வாட்டர் பெட், நேரத்துக்கு சாப்பாடு, அப்படிப்பட்ட இன்பமான சுகம் கர்த்தருடைய சமூகத்தில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரின் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அட்லாண்டிக் கடலில் ஒரு நாள் ஒரு கப்பல் பிரயாணமாய் போய்கொண்டிருந்தது. அது திசை தப்பியது, வழி தப்பி அலசலடிப்பட்டது, எங்கேயோ கொண்டு ஓரத்தில் தள்ளியாச்சு. அந்த கப்பலில் இந்த குடி தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போயிற்று. இப்பொழுது பல நாட்களாக தாகத்தினால் வறண்டு தண்ணீர் தாகத்தினால் சாக போகிறார்கள். இப்பொழுது அந்த வழியாக தெய்வாதீனமாக சற்று தொலைவில் ஒரு கப்பல் போகிறது. இவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ, ஒரு கப்பல் வந்துச்சு. இங்கேருந்து சிக்னல் கொடுத்தாங்க, இன்டர்நேஷனல் சிக்னல் இருக்குது, ஒரு ஆபத்தில் சிக்கோட கொடுத்தாங்க. என்ன விஷயம்?
நேவிக்காரர் உங்களுக்கு தெரியும்ல. அப்போ சிக்னல் பண்ணாங்க. அப்போ என்ன விஷயம், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, முதல்ல தண்ணியை கொடுங்க அப்படின்னாங்க. ஒன்று அங்கேருந்து பதில் கடல் தண்ணியை குடிங்க அப்படின்ட்டு எரிச்சலோடு போய்விட்டாங்க. யார் கீழே இருக்கால தண்ணி அள்ளி குடிங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. என்னடா ஈவு இறக்கம் இல்லாமல் இப்படி பண்ணிட்டாங்களே, எவ்வளவு ஆபத்தில் இருக்கிறோம் என்று எல்லாரும் திகைத்து கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு வாலிபன் தான் நினைச்சான், அவன் லூசு கிடையாது சொன்னவன், மனிதாபானம் இல்லாதவன் இல்லை, ஏன் எப்படி சொன்னான் அப்படின்ட்டு இந்த கடல் தண்ணி அள்ளி வாயில வச்சான். இளநீரை போல தித்திப்பா இருந்தது. ஏன் தெரியுமா, அமேசான் நதி இருக்கு பார்த்தீங்களா, அது கடல் இணையும் முகத்வாரத்தில் அந்த கப்பல் நின்றிருந்தது கைகளை தட்டி. அப்போ ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. இன்றைக்கு இரவு, tonight expecting ஒரு miracle right now, brother and sisters. He is almighty God, he is living God. Our Lord Jesus Christ the same yesterday and today and forever. He is a father of mercy, he is a loving God. கைகளை தட்டி ஹalleluya. அவர் நேற்றும் என்றும் என்று மாறாத இறைவன். உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் வியாதிகளை, உங்கள் துக்கங்களை எல்லாவற்றையும் போக்கக்கூடிய ஒரு அடைக்கல பட்டணம் உண்டு, அது கர்த்தருடைய நாமம். கைகளை தட்டி அவர் சொன்னார், என் பேரை நம்பு, என் பேரை நம்பி ஓடி வா, என் பெயரில் ஜெபம் செய், பிரார்த்தனை செய், எதை கேட்டாலும் செய்வேன். என் நாமத்தில் எதை கேட்டால் நான் உங்களுக்கு அதை செய்வேன். If you shall ask anything in my name, I will do it. இயேசு என் பெயரில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்றார். இன்று இரவு செய்வார். உங்கள் அருகில் தான் வந்து நிற்கிறார், உங்கள் பக்கத்தில் நிற்கிறார், இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார். நான் கண்ணை மூடின 2வது செகண்ட் இயேசு என்னோடு பேசுவார். தேவனுடைய கரம் என்னை தொடும். அன்று என்னை அழைத்த தேவன் பரமேஸ்வரன் மகனை அழைத்த பொழுது சொன்னார், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன் என்றார். கைகளை தட்டி சாதாரண ஒரு பிரசங்கம், பெரிய ஆழமான சத்தியம். ஐ எம் நாட் எ பைபிள் டீச்சர். நான் ஒரு வேத ஆசிரியர், வேத பண்டிதனும் இல்லை, வேத ஆசிரியம் அல்ல. அவர் சொல்வதை பைத்தியக்காரனை போல உளறிக்கொண்டு வருகிறேன் உலகமெல்லாம். எனக்கு ஊழியம் எப்படி நடக்கிறது என்றது கேள்வி அல்ல, என் ஊழியத்தில் என்ன ரிசல்ட் என்பதுதான் கேள்வி. கைகளை தட்டி ஊழியம் ஆடம்பராக நடக்கிறதா, சின்னதாக நடக்கிறதா, ஆழமான செய்தியை கொடுக்குறோமா, சின்ன செய்தி கூட, அதையெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அங்கே மக்களுடைய ரிசல்ட், கர்த்தருடைய ரிசல்ட் என்று ஊழியத்தின் நிமித்தமாக கர்த்தர் செய்த அங்கே பிரதிபலன் என்ன, அதுதான். ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் அவுட்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? சிலை வெடிக்க கல்லெடுத்தேன், சிற்றுளியால் செதுக்கி வைத்தேன், சிலை வடித்து முடியும் முன்னே தலை வெடித்து போனதம்மா. எல்லாம் முடிச்சுட்டு இந்த இந்துவில் நான் பழைய ஆளாக இருக்கும்போது சாமிக்கு கண் திறக்குதுன்னு ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க. யாராவது இந்து கண் விட்டுருக்கீங்களா? சாமிக்கு கண் திறப்பாங்க. சிலை சிற்பி அந்த கண்ணை, இந்த அபிஷேகம்லாம் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சவர் அந்த கண்ணை ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிலையெல்லாம் செஞ்சுட்டு மகன்கிட்ட சின்ன சின்ன உளி வச்சு சிற்பி செதுக்குவார். அந்த ஐப்ரோ, கண், உள்ளே இருக்க கண்மனையெல்லாம் நேச்சுரலாக செலுத்தணும். எல்லாம் முடிச்சு லேசாக அந்த கண்ணை திறக்கிற தட்டினார், தலை வெடிச்சிருச்சு. சிலை வெடிக்க கல்லெடுத்தேன், சிற்றுளியால் செதுக்கி வைத்தேன், சிலை வெடித்து முடியும் முன்னே தலை வெடித்து போனதம்மா. சில மரத்தில் கட்டுறான், சில கல்லில் கட்டுறான், சில இரும்பில் கட்டுறான், சில பொன்னிலே கட்டுகிறான், சில வைக்கோலில் கட்டுகிறான். அவனுடைய வேலைப்பாடு அந்நாளிலே விளங்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் வாங்கினா எவ்வளோ வாங்குங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ 2 லட்சத்துக்கு தங்கம் வாங்கினா எத்தனை பவுன்? 4 பவுன் வாங்கணுமா, 5 பவுனா? சத்தமாக சொல்லுங்க. 5 பவுன் ஒரு செயினை போட்டு வந்துடலாம். அதே 2 லட்சத்துக்கு வைக்கோல் வாங்கினீங்கன்னா பையில் திணிச்சிட்டு வந்துடுவீங்களா? அவங்க பையில் எத்தனை லாரி வேணும்? சிலர் தங்கத்திலே கட்டுறான், சில கல்லிலே கட்டுறான், சில வைக்கோலிலே கட்டுகிறான். அவனுடைய வேலைப்பாடு அந்நாளை விளங்கும். அக்குனியான அதை புடமிடுமாம். கைகளை வைக்கோல் நிற்குங்களா? பொல 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 பொலன்னு கூட்டம் வருது, பண்ணி கூட்டம் மாதிரி. ஐயோ, அது பிக் மினிஸ்ட்ரி. ஏய், நீ சொல்லிக்கிற வேண்டியதுதான். அங்கே போகணுமே, அங்கே சபையில் அடே இதா. எனக்கு டான்ஸ் மாஸ்டர் வெங்கடாஜலம் ஐயர் அவர் சொல்லுவார், ஏண்டா அம்பி மரமண்டமாக நின்றுட்டுருக்கே, நாளைக்கு சிவராத்திரி போகணுமோ இல்லையா சேத்திரத்துக்கு, நல்லா ஒத்திகை பார்த்துக்கோ. அறையில் ஆடினா தாண்டா அம்பலத்தில் ஆட முடியும் அப்படிம்பார். அறையில் ஆடினா தான் அம்பலம்னா என்னது? கோவில். அறையினா வீட்டில் இங்கேயே ஒத்திகை பார்த்தா தானே. பர்சனல் லைஃப்லேயே கர்த்தரோடு இல்லை. நீ வெளியே நான் கழட்ட போகிறேன், கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா. ஆண்டவரோட இல்லை, ஆண்டோட வார்த்தையில் இல்லை, பரிசுத்தத்தில் இல்லை,
தேவனுடைய கனிகளிலே இல்லை. கனியற்ற மரமாக இருந்து கொண்டு வெறும் வரட்டு. சில அழுவான் பார்த்துங்க, கண்ணீரே வராது. எனக்கு சொல்ல இந்த பேல டேய் க்ளோஸ்அப்பில் காட்டுற அவனுக்கு கண்ணீர் தான் பாரு. கேமரா வரட்டு அழுக. இந்து சாஸ்திரத்தின்படி வரட்டு அழுகிறவனை வீட்டுக்குள்ளேயே வச்சிடக்கூடாதான். அது வெடுவாக்கிட்டு போயிடும் அந்த வீடு. தண்ணி இல்லாத கிணறு, கண்ணீர் இல்லாத ஜெபம், தண்ணீர் இல்லாத கிணறு. கண்ணீர் வடித்து அழணும்னா ஆக்ட பண்ணாது அப்படின்னு அழு. மனதுருக்கம் ஆக்டிங்க யார்கிட்ட உற்றவே குத்திடணும் பார்த்துக்கங்க. நாடகக்காரங்க நிறையா வந்துட்டாங்க. அந்த காலமெல்லாம் இல்லைனே. பெருவயிற்று நாய்கள், துட்டு தான் அவனுடைய வயிறு, அவனுடைய எய்மே துட்டு தான், காசு தான். எந்த விதத்திலும் வசனத்தை போட்டு உங்களை பிடிச்சிருவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. கிளவிகள்லாம் போய் இந்த மைதானத்தில் ஆர்டர்லாம் வச்சுக்கிறாதீங்க. ஜீன்ஸை போட்டுக்கிட்டு மிடியை போட்டு அப்படி இழுப்பிட்டு பிச்சிருவார் ஆண்டவர். பரிசுத்தம் இல்லாத ஏவனும் தேவனை ஆவியில் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். வசனத்தை மட்டுமே நேசிங்க. நான் சொல்கிறேன், நிறைய பாட்டு பைத்தியம் வந்திருக்கு. நான் சொல்கிறேன், நான் எல்லா மெசேஜுக்கும் ஒரு 10 பாட்டாவது பாடுவேன். நான் பாட்டு பைத்தியம்னு சொல்ல மாட்டேன். பாட்டு எனக்கு பிடிக்கும். பாட்டு படித்த ஊழியம் செய்கிறேன். ஆனால் பாட்டை ரொம்ப நேசிக்க மாட்டேன். பாட்டுக்காக ஊழியம் செய்ய மாட்டேன். ஊழியத்துக்கு தான் பாட்டு. கைகளை தட்டுங்களேன். வசனத்துக்கு தான். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சாப்பாட்டுக்கு ஊறுகாவா, ஊறுகாய்க்கு சாப்பாடா? 2 கிலோ ஊறுகாய் தின்னு பாருங்க, வயிற்றுக்கிட்டு போது செத்தே போயிருவீங்க. யூரியா ஏறி கிரியேட்டின் ஏறி அம்பிட்டு தான் மருகையா. இந்த கொட்டு வாத்தியம் மேளம் இது பாட்டு ஒர்ஷிப்பு கிறிஸ்டிப்பு அவன் தட்டுறது இதை தட்டுறது எல்லானும் இந்த வசனத்தை அலங்கரிக்க அங்கங்கே சைடில் வச்சுக்கலாம். இதாங்க உணவு. கைகளை தட்டுவோம். இதாங்க மெயின் டிஷ்ஷே. இதான் இது இல்லாட்டி எவ்வளோ நேரம் பிரசங்கம். அந்த பாட்டுக்கு சாங்க்கு போகலாம் சிலது. ஏய் அவன் மாஸ்டர் தெரியுமா, கிங் மேக்கர் யார், லூசிபர். பாட்டு படித்து தான் மேலேருந்து கீழே விழுந்தான். ஓடாத, கர்த்தருடைய வார்த்தையில் நில்லு. கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள். அறிந்து கொள்ளுதல் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளுங்கள். கைகளை தட்டி அறிந்து கொள்வது எல்லாரும் தான் அறிஞ்சிருக்கான். அறிய வேண்டிய பிரகாரம். ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீ தொடுகிறாள். இயேசு சொன்னா, அந்த காலத்தில் நீங்கள் உதிரப்போக்குங்கிறது சாதாரண வாச்சிட்டு விட்டுறீங்க. நான் அக்ரஹாரத்தில் இருந்தவன், இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன். எங்கள் வீட்டில் 5 பெண் குழந்தைங்க, அம்மா 1 6. அந்த பெண்களுக்கு ஏற்படுற இயற்கை வழிபாடு, மாதந்தோறும் நடக்கிற அந்த இயற்கை வழிபாடு 3 நாள் 7 நாள் வீட்டை விட்டு ஒதுக்கி கொல்லப்புறத்தில் வச்சுருவாங்க. யார் வீட்டிலையாவது அப்படி நடந்து பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க கை தட்டுங்க சகோதரிங்க. நல்ல கையை தான் தூக்கி காட்டுங்களேன். சரி, பார்த்துருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. வீட்டுக்கு விலக்கானவள், வீட்டுக்கு தூரமானவள், தீட்டுப்பட்டிருக்கிறாள். 3 பேர் உண்டு. வீட்டுக்கு தூரமானவள், வீட்டுக்கு உள்ள வரக்கூடாது. வீட்டுக்கு விலக்கானவள், வீட்டுக்கு தூரமானவள். அவள் உட்கார்ந்த இடம் தீட்டு, தொட்ட இடம் தொட்டு, மணி பிளான்ட்டை தொடக்கூடாது, துளசி மாடத்தை தொடக்கூடாது. அப்போ சார் பொம்பளையே கொண்டு போய் பொம்பளைக்கு சாப்பாடு வச்சு காலை இதை எடுத்துக்கோ தட்டி விடுவா. பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் இருந்துச்சு. உதிர ஸ்திரீ, உதிரப்போக்குள்ள ஸ்திரீ, யாரையும் தொடக்கூடாது. உட்கார்ந்த மனை, சேரு, நாற்காலி எல்லாம் கழுவப்பட வேண்டும், எரிக்கப்பட வேண்டும், சுத்தமாக. எங்கள் ஒரு 3 days 7 days இயற்கை வழிபாடு நடக்கிற போதே ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கொடுமையானால், 24 மணி நேரம் இரத்த ஊரல் ஊறிக்கொண்டே இருக்கிற பெண்ணை அந்த சமூகம் எப்படி ஒதுக்கி வைத்திருக்கும்? கையை தட்டுங்களேன். தீட்டு தீட்டு என்ற ஊருக்குள்ள வரக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது. அவர் வைத்தியர்களுக்கு காசு செலவழித்து அந்த டாக்டர்களாலே ரொம்ப சித்திரவதைப்பட்டாலாம். வசனம் அப்படி தான் இருக்குது. வைத்தியர்களால் மிகவும் கஷ்டப்பட்டால். சிலவங்க டயக்னோஸ் பண்ண தெரியாமல் அதில் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நாங்கள் சீரியலி பார்த்தீங்கன்னா 1க்கு 1 மாற்ற மறந்து, ஓ இதில் ரியாக்ஷன் வந்திருக்கு, இந்த டேப்லெட் உங்களுக்கு ஒத்துக்கல, முதல்ல தெரியாதா உனக்கு? டாக்டர் முதல்ல தெரியாதாப்பா உங்களுக்கெல்லாம்? இதில் வந்தப்பட ஓ இதுக்கு மாற்றம். நான் ஒருத்தர் போய் கேட்குறேன், புத்தகத்தை அப்போ தான் திரும்பி பார்த்து இதுக்கு இது கொடுக்கலாங்கிறேன். என்னடா டாக்டர் தெரியல. இந்த வைத்தியர்களால் எப்படி கஷ்டம் வரும்னா, மெடிக்கல் காலேஜுக்கு போய் பாருங்கள், கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் வந்து பிதுக்குவான் பாருங்கள், பிதுக்கு அதுலேயே செத்தே போயிடுவீங்க. சரியா பிரதர்? நான் சரியாக தான் சொல்லுன்னா, கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் உண்மையை சொல்லுங்கள். என்னடா தம்பி உண்மைதானா? கரெக்டா? உனக்கிட்ட வைத்தியம் பார்த்தேன் பாரு. இவன் வைத்தியர்களால் கஷ்டப்பட்டாள். இப்போ எல்லாத்தையும் தோற்று போயிட்டு கடைசியாக மனசில் நினைச்சுட்டா. என்ன நினைச்சா?
இயேசு கிறிஸ்து என்னும் மேசியா வருகிறார், உள்ளே போனேன் அதனால் கல்லறிந்து கொல்ல வேண்டும், கொன்றுவாங்க. அதனால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டால் நான் சுகமடை வேண்டும் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டாலாம். பைபிள் அப்படி தான் எழுதியிருக்கு. கைகளை தட்டி தன் மனதுக்குள்ளேயே நினைச்சு கொண்டாலாம். கன்ஃபஸ் பண்ணலை, வெளியே சொல்ல. எங்கே நினைச்சாலாம்? மனதில் சொல்லிக்கொண்டு தெரியாமல் போய் சுற்றி சீஷர்கள் இருக்கிறாங்க, சிறு பிள்ளைங்களாக இருக்காங்க, எல்லாரும் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னாச்சு? இந்த அம்மா வஸ்திரத்தை தொங்கலை தொட்டவனை சட்டனா ஷாக்கடிச்சு, யார் என்னை தொட்டது அப்படின்னாரு. சூழ்ந்து சேர்ந்தாலும் லூஸ் மாதிரியே பேசுகிறான்ப்பா அடிக்கடி. இவ்வளோ பேர் தொட்டுக்கு நிற்கிறோம், இவ்வளோ பேர் மேலெல்லாம் சின்ன குழந்தைங்க உட்காந்துருக்கு, ஒருத்தன் நெஞ்சிலேயே படுத்து கிடக்கிறான். யார்? யோவான். இம்பிட்டு என்னை தொட்டது என்று எப்படி கேட்குறேன் அப்படியா? இல்லை, நிறைய பேர் சர்ச்சுக்கு வரான், வேட் ஆஃப் கிரைஸ்டுக்கு வரான். அண்ணனை பார்த்து சோதரம் பேசலான்னே, உங்களுக்காகத்தான் ராவும் பகலும் உபவாசம் போட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். வாங்க ஆனால் சோத்திரம் சோத்திரம் தம்பி, ஏன்னா இவரை மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிறார், இவரோ உங்களுக்காக ஜெபிக்கிறோன்னு. சந்திரசேகர் எப்படி இருக்கீங்க? கர்த்தர் உங்களை எனக்கு வெளிப்படுத்தினார், உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணி நல்ல கலாச்சிட்டு கோழி, வறுத்த கோழியும் பொரிச்சு வேணுமா வச்சு போடுவாங்க, தின்னுக்கிட்டே ஜெபம் தொலைச்சி போடணும் வச்சுருக்காங்க. அப்படிலாம் தரிசனம் வராது. கர்த்தர் அனுப்புவார், கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்படிலாம் வராது. இப்போ என்னை எத்தனையோ பேர் வாராண்டா போறாண்டா உட்காராண்டா இயேசு இயேசுன்னு கத்துறான், அல்லேலூயான்னு கத்துறான். தொட வேண்டிய பிரகாரம் தொட்ட ஒருத்தர் உண்டு. கைகளை தட்டி எனக்கு இந்த வல்லமை இருக்கிறது, அவரை தொட்டால் சுகமன். இருதயம் நிறைய விசுவாசித்து வந்த ஒரு நபருக்கு அது நடுங்கி கொண்டு சொன்னாள், நான் தான் சுவாமி தொட்டேன். மகளே, உன் விசுவாசம் ரட்சித்தது, போகலாம். வேதம் சொல்லுகிறது, அந்நேரம் தானே அவருடைய இரத்தத்தின் ஊரல் நின்று போயிற்று. கைகளை தட்டுங்களேன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் சொல்லி பாருங்கள். the finishing stage, the tip of the movement, the final. முடியாது, என்னால் முடியாது, என் வைத்தியனால முடியாது, என் வக்கீலால முடியாது, என் டாக்டரால முடியாது, இதோ என் போலீஸால முடியாது, என்னால் என்னை முடியாதுன்னு எனக்கு வரையோ அந்த நேரம் தான் கர்த்தர் நிற்பார். கைகளை தட்டி என்னால் முடியாது எனக்கு ஒத்துக்கொள்றையோ அன்னைக்கு தான் கர்த்தர் கிரியை செய்வார். என்னால் முடியாது அப்பா, முடியல அப்பா, நீங்கள் தான் 100% சப்மிட் யுவர் சோல் அண்ட் ஸ்பிரிட் அண்ட் பாடி. உன்னுடைய ஆவி ஆத்ம சரத்தை 100% ஒப்பு கொடுத்துடணும். நீங்கள் பார்த்துக்கங்கன்னு தெய்வம் செஞ்சிருவார், விடுதலை ஆக்கிடுவார். என் வாழ்க்கையில் எத்தனையோ சுனாமிகள் நீச்சல் போட்டு வந்திருக்கிறேன். அவமானத்தை காரி துப்பி மானம் கெடுத்திருக்கிறார்கள். சாணியை கரைச்சி ஊற்றினது போல ஊழியர்களால் எனக்கு வந்த துன்பங்களில் ஒரு சிலர் மட்டுமே எனக்கு ஆதரவாய் நின்றார்கள். 24 வருஷங்கள் போராடி இருக்கிறேன். ஒரு வார்த்தை நிமிர்ந்து பேசினதில்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரவு கூட்ட முடியும், காலையில் போய் கோர்ட்டில் நிற்பேன். பல பிரச்சனைகள். இத்தனை பிரச்சனைக்கு மத்தியிலும் கர்த்தர் 24 வருஷம் அவரையே நம்பியிருந்தேன். ஒரு விடுதலையை கொடுத்தார் பாருங்க. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 24 வருஷம் என் பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஊழியம் செய்யாமல் தூங்கிக்கிட்டே கிடக்கலைங்க, அழுதுகிட்டே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கல. அப்பொழுதும் உபாசிப்பேன், அப்பொழுதும் சாப்பிடாம கிடப்பேன், அப்பொழுதும் தண்ணி குடிக்காம கிடப்பேன், அப்பொழுதும் ஒரு மாசத்துக்கு 4 மீட்டிங் ஓடிக்கிட்டே இருப்பேன். பார்த்துக்கேன், கைகளை தட்டி ஓடிக்கொண்டே இருப்பேன். ஓடி 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 நரம்பெல்லாம் பலகீனம், முட்டெல்லாம் தேஞ்சிருச்சு, கழுத்து தேஞ்சிருச்சு, 3 ஆப்ரேஷன் காலில், ஒரு ஸ்டண்டு, இந்த கொரோனா வேக்சினை வேற போட்டு விட்டு உடம்பெல்லாம் அலர்ஜி, ஒரு 2 தோசை, 1.5 இட்லி, 1.5 சப்பாத்தி, இவ்வளோண்டு ரைஸ், இதை சாப்பிடுவதே எனக்கு கடினம். அத்தனையும் பண்ணிவிட்டு இங்கே வந்து நின்னா ராஜா மாதிரி கோட்டு சுட்ட மாட்டி விடுவானுங்க. அந்த அப்படி நிப்பையும் பாருங்க, சிங்கம் போல கர்ச்சிக்க வைப்பார், கைகளை சட்டி ராஜகுமாரனை போல பேச வைப்பார். நமக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனிடத்திலிருந்து வரும். எத்தனை சந்தோஷம். இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணினவர் உங்களை கைவிடுவாரோ? எஃப் மைனர், எஃப் மைனர் நோ, எஃப் மேஜர். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்யவில்லை என்று இறங்கவில்லையோ? இல்லையோ
இல்லையோ இல்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. காப்பார் உன்னை காப்பார், காற்றவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் உனக்களித்த ஆசிகளை எண்ணிப்பார் 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 எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார் என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார் உன்னை காப்பார், காப்பவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். வீழ்ச்சியில் இருந்துன்னை மீட்டவரும், உன்னை விழாது காப்பவரும், வீழ்ச்சியில் இருந்துன்னை மீட்டவரும், உன்னை விடாது காப்பவரும், சிற்சில வேளையில் சிச்சையினால் உன்னை சிச்சு செழுப்பவரும், ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரும், உனக்கென்றும் அளிப்பவரும். காப்பார் உன்னை காப்பார், காற்றவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். கலங்கார் உன்னை காப்பார், காற்றவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். தேவனே உங்களை காக்கிறவர். நாம் ஒதுங்கும் ஒரு அடைக்கல பட்டணம், அந்த நாமத்தினால் வலம் பலன். இந்த நாமத்தை தரித்துக் கொள்ளும் பொழுது ஜாதிகளுக்கு மத்தியில் கர்த்தர் உயர்த்துகிறார், சுகமாய் தங்க வைக்கிறார், தீங்குக்கு விலக்குகிறார். கடைசியாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாம் உடையவர். பிலிப்பியர் 4:11 வாசித்து நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய காரணம் மச்சில் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். பிலிப்பியர் 4:11
இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் நாவுகள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கர்த்தர் அவருக்கு தந்தருளினார். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். கேரளாவிலே நான் சொன்னேன், சாது கொச்சி கொஞ்சம் உபதேசி அவர் ஊழியம் செய்த பொழுது அவருக்கு விரோதமாய் பிராது பண்ணி பேலியாளின் மக்கள் அவரை கொலை செய்து பார்த்தார்கள். கோவில் யானைக்கு மதுபானத்தை கொடுத்து சாராயத்தை கொடுத்து அவர் ஆற்றை கடந்து வரும்பொழுது அவரை மதம் பிடிக்க வச்சு அவரை கொலைப்படி யானையை ஏவி விட்டார்கள். இவர் குனிஞ்சிக்கிட்டே தோத்திரம் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தார். இந்த யானை வந்துச்சு, பக்கத்தில் ஒரு 2-5 அடி 10 அடிக்குள்ளே தான் வந்திருக்கும். அப்போ தான் நிமிந்து பக்கம் யானை. இவருக்கு அங்கிட்டு ஓட முடியாது, இங்கிட்டு ஓட முடியாது, ஒன்றுமே நமக்கு தெரியல. மேலே பார்த்தார் ஆகாசம், கீழே பார்த்தார் ஆறு, ரெண்டையும் உண்டாக்கின ஒரு பெயர் இருக்குது. கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் மூட்டூத்து யானை அப்படின்னாரு. இயேசுவின் நாமத்தில் முழங்கால் போடு யானை அப்படின்னாரு. சட்டுன்னு முழங்கால் போட்டுச்சு, தந்தத்தை கொண்டு வந்து மணலில் குதிச்சு அப்படியே படுத்துக்கிடுச்சு. அவர் பாட்டுக்கு ஆற்ற கடந்து போயிட்டா 20 வாலுமே ஏன் விட்டேன் ஓடி வந்தான். எழுந்தேக்கு ஆனே, அங்கோட்ட ஆனே, இங்கோட்டு ஆனே, குத்தி குத்திப்பா யானும் நகல மாட்டேங்குது. என்னென்னமோ செஞ்சு பார்த்தானுங்க, தண்ணியும் குடிக்கல, சாப்பாடு சாப்பிடல. யானை ஒரே அப்படியே படுத்து செத்தது மாதிரியே கிடக்குது. 2 நாள் 3 நாள் போராடினாங்க. அவர்கிட்ட போனாங்க. அவன் தான் ஏதாவது மந்திரம் வச்சுருப்பான். யார் வாயை கட்டி வச்சுட்டு போயிட்டான் அந்த சாது. ஒன்று சாது இந்த வாயை ஒன்று வச்சு விடுங்க அண்ணா. இல்லை நான் அப்படிலாம் ஒன்றும் கட்ட மாட்டேன், எனக்கு அதெல்லாம் தெரியாதியா. என் குலதெய்வத்தோட பேரை சொன்னேன், அது எனக்கு சாக வைக்க வந்துச்சியா, கீழே விழுந்துச்சு. அது எப்படி சார்? அப்போ சரி உங்கள் சாமி பேரெலாம் சொல்லிட்டு வாங்க, எலும்பாட்டி அப்புறம் வாங்கினேன். சொல்லி பார்த்தாங்க, எலும்பலை. 3 நாள் ஆச்சு. கடைசி வந்த சாது, நாங்களோட பொறுக்கணும், எங்களை மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், இந்த வாயிலா ஜீவனை கொஞ்சம் ஏற்றி விடுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் நம்பி தான் வந்திருக்கோம், எங்களால் முடியாமல் தான் வந்திருக்கோம். அப்போ நான் வரணும் வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே போய் இதை சொல்லுங்கள், யானை எந்திரிச்சிரும். அவனுக்கு போய் சொன்னாங்க, இயேசுவின் நாமத்தில் எழுந்தே காண யானை எழுந்திரிச்சிச்சு. அந்த 20 பேருக்கும் அந்த ஆற்றுல ஞானஸ்நானம். கைகளை தட்டுங்களே. ஒரு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த நாமம் அத்தனை அதிசயமான நாமம். அந்த நாமத்துக்கு அத்தனை இன்பம் உண்டு, அத்தனை இனிப்பு உண்டு. ஒரு கவிஞன் சொல்லுகிறான், அந்த நாமம் எவ்வளோ இனிமையானது தெரியுமா? முக்கனியும் பிழிந்து சாரெடுத்து. முக்கனினா என்ன? உங்கள் ஊரில் தான் அண்ணன் சொன்னார், மாம்பழம் சூப்பர், என்ன பாடு, என்ன காளையா பாடியா? பயங்கரமான மாம்பழம் இருக்குது இங்கே அப்படின்னாரு. எனக்கு ஒரு நாள் கூட வந்தது இல்லைங்க. எனக்கு ஒரு துண்டு சாப்பிட விட மாட்டாங்க. உங்களுக்கு இங்கே சாப்பிடக்கூடாது, வாங்குவானுங்க அமைக்குவான். வருங்க அவன் தூத்துக்குடிக்கார எவ்வளோ பெருசு இருக்கான்னு வாங்குவானுங்க அமைக்குவானுங்க. கூட கொண்டு வருவாங்க அண்ணே, எனக்கு கண்ணிலே காட்ட மாட்டானுங்க. முக்கனினா என்னது? மா பலா வாழை. இங்கே கவிஞன் சொல்கிறான், முக்கனையும் பிழிந்து சாரெடுத்து அது சர்க்கரையும் கற்கண்டும் தேன் கலந்து. இதே ஏக்கச்சக்கமான சுகர். எது? மா பலா வாழை. அது எல்லாத்த சக்கரானா? கற்கண்டு, தேன், அது சர்க்கரை 3 சேர்த்துட்டான். இப்போ பக்குவமாய் காய்ச்சிய பசும்பால் சேர்த்து. இப்போ உள்ள ஆவின் பால் நாத்தம் முடிச்ச பால் இல்லை. அந்த காலத்தில் 1 லிட்டர் 1.5 லிட்டர் கறக்கும். காராம்பஸ் வீட்டில் நாட்டு மாடு நிற்கும். அந்த பாலோட கலர் சொல்லுங்கள் எப்படி இருக்கும்னு. இப்போ குடிக்கிறது பாலாது, பால் மாதிரி, பால் மாதிரி. அது காய்ச்சும் போதே எனக்கு நாற்று ஓடிக்கும். ஐயோ வேண்டாம், எடுத்துகிட்டு போயிருங்கன்றேன். பக்கத்தில் பால் குடிங்க. அது 1/2 லிட்டர் ஆவின் பாலை வச்சு கட் பண்ணி ஊற்றும் போதே ஒரு செம்பு தண்ணியை ஊற்றிடி மகட்டை ஊற்றியாச்சு. அது கொதிச்சு வரும் சொல்லலாம், அப்பாவுக்கு ஒரு டம்ளர் எடுத்து வச்சிரு, இதில் சத்து இருக்கான். அடுத்து ஒரு டம்ளர் தயிருக்கு எடுத்து வச்சிரு. அப்புறம் என்ன இளவு அங்கே இருக்குது, அதில் டீ ஆற்றும். பையன் காலேஜ் போகிறக்கா, ஏம்மா என்னம்மா டீயில் தம்மே இல்லை, இவனுக்கு தம்மு வேணுமா, அதுலேயும் தம்மு கேட்குறான். டீயில் தம்மே இல்லைம்மா, வாங்கினது 1/2 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி ஊற்றி காய்ச்சிருக்கு, என்ன தம்மு போ. அப்போவெல்லாம் மண்சட்டியில் வச்சு சிரட்டை அகப்பை இருக்கும் பார்த்துறீங்களா? சிரட்டையில் பார்த்துறீங்களா? அதெல்லாம் அந்த அகப்பையை வச்சு பாட்டிமாறு விறகு அடுப்பில் வச்சு கேரளாலலாம் சுண்ட அப்படியே காய்ச்சுவாங்க. அகப்பையில் கிண்டி விட்டு நீங்கள் விசில் அடிச்சோன்னு இறக்கிறீங்களே, நாத்தம் தாங்க மாட்டாங்க. சுண்ட காய்ச்சுவாங்க. பக்குவமாய் காய்ச்சிய பசும்பால் சேர்த்து திரட்டு மாதிரி கொண்டு வந்துட்டு அது பசும்பாலை அந்த பசும்பால் அப்படி கிண்டி சேர்த்துட்டு பருப்பும் விதறி, பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாத்தையும் என்ன செய்வான் விதறி பாகா காய்ச்சி உண்டாலும்.
அதாவது முக்கனையும் பிழிந்து சாரெடுத்து அதில் சர்க்கரையும் கற்கண்டும் தேன் கலந்து பக்குவமாய் காய்ச்சிய பசும்பால் சேர்த்து பருப்பும் விதறி பாகாக காய்ச்சி உண்டாலும் இயேசுவின் நாமத்தை போல இனிக்குமா? கைகளை தட்டி. இனித்தாலும் நெஞ்சில் நிலைக்குமா? நிலைத்தாலும் உலகமெல்லாம் மனம் வீசுமோ? நேற்றும் என்றும் மாறாத மாதேவன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தை போல இனிக்குமா? இனித்தாலும் நெஞ்சில் நிற்குமா? நித்தாலும் உலகெல்லாம் மனம் வீசுமா? பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பார்க்க தொடங்கினாலோ பார்வையெல்லாம் பாவினம் மேலே அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடிச்சாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. சிலுவை மீதினிலே இரத்தத்தை சிந்தி மரித்தாரம்மா. சிலுவை மீதினிலே இரத்தத்தை சிந்தி மரித்தாரம்மா. உலகை மீட்டிடவே ஆண்டவர் அன்புடன் மாண்டாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. காசினி எல்லாவர் போல் எவரையும் கண்டதும் இல்லை அம்மா. காசினி எல்லாவர் போல் எவரையும் கண்டதும் இல்லை அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. தேனிலும் தெளிதேனிலும் மதுரமான நாமம்
எல்லா நாமத்துக்கு மேலான நாமம், அடைக்கலமான நாமம், ஜாதிகளுக்கு மத்தியிலே நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்த்தும் நெற்றியிலே தரிக்கப்பட்ட கர்த்தருடைய நாமம். எழும்பி நிற்போமா? இயேசு உங்களை தொடப்போகிறார். வல்லமையான தேவனுடைய கரம் இப்படி இறங்கி வரப்போகிறது. நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். கர்த்தருடைய கரம் உங்களை தொடப்போகிறது. ஒவ்வொருவர்களும் இயேசுவர். யாரும் கண்ணை திறக்கக்கூடாது, யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. உங்களுக்கும் இயேசுக்கான நேரம். எத்தனை துக்கத்தோடு வந்தீர்களோ, எத்தனை இருட்டோடு வந்தீர்களோ, எத்தனை பாவத்தோடு வந்தீர்களோ, அத்தனையிலும் ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய இறைவன் உங்கள் அருகில் வந்து நிற்கிறார். இப்பொழுது சொல்லுங்கள், கர்த்தாவே என்னோடு பேசும், என்னோடு பேசும், என்னை தொடும், என் குடும்பத்தை தொடும், என் சரீரத்தை தொடும், என்னுடைய பழுதடைந்த பாகங்களை, அவயவங்களை தொடும். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். யாரும் சும்மா இருக்க கூடாது. வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அப்பா என்று அழைத்து பாருங்கள், அப்பா என்று கூப்பிடுங்கள், அப்பா என்று அழையுங்கள். தேவ கிருபை இறங்கி வருகிறது. கைகளை தட்டி, கைகளை தட்டி, ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும். Right now, God from the power in the name of Jesus. Right now, தேவ கரம் ஒவ்வொரு தொடட்டும், தொடட்டும் இப்பொழுது, தொடட்டும். கர்த்தருடைய நாமம் ஒவ்வொரு மேல் இறங்கி வரட்டும் இப்பொழுது. நன்றி நன்றி. துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத பிசாசே, சபிக்கப்பட்ட ஆவிகளே, அந்தந்த சரங்களை விட்டு வெளியே போ. Come out, come out, come out. I tell you in the name of Jesus right now. கைகளை தட்டி இயேசு உங்களை தொடுகிறார். பொல்லாத வல்லமைகள் உங்கள் சரீரத்தை விட்டு புறப்படுகிறது, உங்கள் வீட்டை விட்டு புறப்படுகிறது, உங்கள் குடும்பத்தை விட்டு புறப்படுகிறது. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வல்லமையான கரம், தேவ கரம் உங்களை தொடுகிறது. பொல்லாத பிசாசே, இனி அந்த சரத்தில் இருக்கக்கூடாது. வெளியே போ, வெளியே போ. கட்டளை கொடுக்கிறேன். நன்றி நன்றி இயேசு சுவாமி. அன்பு சகோதரி ஃபாத்திமா, தேவனுடைய கரமனை தொடுகிறது. சத்துருவின் பிடியிலிருந்து இயேசுவை விடுதலை ஆக்குகிறார். அமலவர்ப்பம், தேவனுடைய கரமுனை தொட்டு உன் மகனுடைய வாழ்வை மாற்றுகிறது. புஷ்பலதா, தேவனுடைய கரத்தினால் இப்பொழுது அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாய். ஜான், தேவனுடைய கரம் உங்கள் வாழ்வில் இருக்கிற கடன் பாரத்தை விடுதலையாக்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. ஜோசப், 2 ஜோசப் உண்டு. ஒரு ஜோசப் கடந்த 3 மாதம் 14 நாட்களாக வாழ்வில் பாய்ந்த போராட்டத்தோடு, பண பிரச்சனையோடு, கண்ணீரோடு நிற்கிற ஜோசப், இயேசு உங்களை தொடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். சரவணன், தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது. நன்றி. முத்துலட்சுமி, தேவனுடைய கரம் உன் வயிற்றுப்பதில் இருக்கிற பலவீனத்தை தொட்டு சுகம் கொடுக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலை. சரோஜா, இழந்து போனதை கர்த்தர் உனக்கு மறுபடியும் திரும்பி தருகிறார். பெற்றுக்கொள்ளு சரோஜா. சரோஜா, தேவனுடைய கரம் உன் துக்கத்தை மாற்றுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் இன்று இரவு, பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அருகில் இயேசு நிற்கிறார். இயேசு இப்படி நிற்கிறார். உங்களை அள்ளி முத்தமிட வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, நன்றி, கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். பொல்லாத வல்லமைகள் அந்தந்த சரங்களை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. அவைகளால் இருக்க முடியாது. அவைகள் உங்களை தீமையை கொடுக்க வந்தது. தீமையை அழிக்க இயேசு வந்தார் இந்த உலகத்திற்கு. அவருடைய வல்லமை உங்கள் சரத்தில் பாய்கிறது. நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். என் அருகில் முதலாவது ஓடி வர முதல் 3 பேர்களுக்கு ஜெபிக்க போகிறேன். என் அருகில் வரும் முதல் 3 பேர்களுக்கு ஜெபிக்க யார் ஓடி வரீங்க? நன்றி இயேசு சுவாமி. முதலாவது என் அருகில் மேடைக்கு வரும் முதல் 3 பேர்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். Thank you Jesus, wonderful Jesus, thank you Lord. நன்றி இயேசு சுவாமி, நன்றி. இந்த பின்னாடி இருக்க சிஸ்டர், இந்த மஸ்டர்ட் வர சொல்லுங்க. என் அன்பு சகோதரி, உடைந்து போன இருதயத்தோடு பல வருஷங்களா இறைவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறீர்கள். என்றாலும் குடும்பத்துக்குள்ள ஒரு விடுதலை இல்லை. ஆண்டவர் என்னை, என் குடும்பத்தை தம்முடைய வல்லமையில நிரப்புவாரா? என்னை ஆசீர்வதிப்பாரா? 2012 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து இன்று வரை பலவிதமான போராட்டங்களை அனுபவித்து வருகிறீர்கள். கடந்த 2021 மே மாதம் 22ஆம் தேதி மாலை
9:35 உங்கள் குடும்பத்தில் சின்னாபின்னமாய் கண்ணீர் வடித்தீர்கள், போராடி நின்றீர்கள். உங்களுக்காக ஜெபிப்பதை காட்டிலும் உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்காகத்தான் கண்ணீரோடு வந்திருக்கிறீர்கள். சரீரத்திலும் பலவீனம், குடும்பத்தில் சமாதானம் இல்லை. கடந்த 18 நாட்களாய் இரவு முழுவதும் கண்ணீர் வடிக்கிறேன் ஐயா. இயேசு விடுதலை ஆக்குவாரா? கர்த்தருடைய கரம் இப்படி தொடுகிறது. இயேசு சொல்லுகிறார், வருகிற அக்டோபர் மாதம் 13ஆம் தேதிக்குள் நீ ஜெபிச்ச 2 காரியத்துக்கும் பதில் கொடுத்து, தலை குனிந்த இடத்திலும் தலையை உயர்த்தி கோணலை செவையாக்கி நீ விரும்புவதை செய்வேன், நீ வெக்கப்பட்டு போக மாட்டாய் என்று. அன்பு சகோதரி ஜெமீமாள், நான் சொல்றது உண்மைதானம்மா? உண்மைதானே? பொய் இல்லையே? That's right. கைகளை தட்டி God bless you. God in the power and the name of Holy Spirit. அன்பு சகோதரி, தனம் இருதயத்தில் உள்ளதை வெளியே சொல்லவும் முடியவில்லை, இருதயத்தில் வைத்துக் கொள்ளவும் முடியவில்லை. கண்ணீர் நிறைந்த வாழ்வு. கடந்த 1 மாதம் 13 நாட்களாக வாழ்வே கசந்து வந்திருக்கிறாய். ஒரே போராட்டம். ஆண்டவர் எங்களை மறுபடியும் கட்டுவாரா? அன்புக்காய் ஏங்கி தோற்று போனேனே, மறுபடியும் குடும்பத்திற்கு குழப்பங்கள் எல்லாம் மாறுமா? இழந்ததை கர்த்தர் மறுபடியும் திரும்பி தருவாரா? என் சரீரத்தில் இருக்கிற இரத்தத்தில் வயிற்றில் நடுப்பதில் இருக்கிற பலவீனத்தை இயேசு தொடுவாரா? இதுதான் உன் ஜெபம். கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. இயேசு இப்பொழுது பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பொல்லாத சத்துருவின் பலவீனங்கள் இந்த சரீரத்திற்கு வெளியே போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். Come out. I heal, deliver the name of Jesus right now. Right now. கர்த்தர் சொல்லுகிறார், 48 நாட்களில் ஒரு திருப்புமுனையை கொடுப்பேன். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷத்தோடு போகலாம். God bless you அம்மா. God bless you. போகலாம். ஒரு அன்பு சகோதரனை பார்க்கிறேன். 2 நாள் நீங்கள் வரவில்லை. 3 முறை தொழில் செய்து 3 நஷ்டமடைந்து கடந்த 2 மாதங்களாக எதை தொட்டாலும் வாய்க்க மாட்டேங்கிறது பிரதர். என்ன செய்யலாம் என்று நினைக்கிறேன். எங்கேயாவது போயிடலாமா? புது ஒரு தொழிலை செய்யலாமா? கலங்கி வந்திருக்கிறீர்கள். விரும்பினால் அருகில் வாருங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவனுடைய சீக்கிரம் வாங்க. ஜீசஸ் கைகளை தட்டி God bless you brother. God bless you. Thank you Jesus. Wonderful Jesus. தேவனுடைய கரம் இறங்குகிறது. வாங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தானே பிரதர்? உண்மைதானே? உங்க பேர் என்ன? ஜெபராஜ். ஜெபராஜ். அன்பு சகோதரன், 3 முறை தொழில் செய்தேன். வாய்க்கல பிரதர்? வாய்க்கல. 2 மாதங்களாக ஒரே போராட்டம் எனக்கு. என்ன செய்யலாம்? புதியது ஏதாவது செய்யலாமா? ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? எப்படி வாங்கின அச்சனை திரும்பி கொடுப்பேன். ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரா? இத்தனை இல்லை தலையணை கண்ணீரா நினைக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ சாக வேண்டியவனும் அல்ல, அழுது கொண்டே பொழுதை போக்க வேண்டியும் அல்ல. வருகிற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதிக்குள் 2 பாதைகளை கர்த்தர் காட்டுவார். எதை நீ தெரிந்து கொண்டாலும் ஆசீர்வதிப்பார். நீ விரும்பினது வரும். வெட்கப்பட்டு போக மாட்டாய். God bless you brother ஜெபராஜ். நான் சொல்வது உண்மைதானே? That's right. God's in the power. The name of Jesus Lord. கைகளை தட்டி இயேசுவின் வல்லமை நம்மில் இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருடைய கரம் இறங்குகிறது. திருமணமாகி 3 ஆண்டுகள் 5 மாதங்களுக்கு மேலாக குழந்தை பாக்கியம் இல்லை. கண்ணீர் வடித்து ஆண்டவரை ஆசீர்வதிப்பார் வந்திருக்க ஒரு சகோதரியை பார்க்கிறேன். நீங்கள் என் அருகில் வாருங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய மகிமை உங்களை தாங்க போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க. திருமணமாகி 3 ஆண்டுகள் 5 மாதத்திற்கு மேல் குழந்தை பாக்கியம் இல்லை. கண்ணீரோடு ஜெபித்துக் கொடுக்கிற அன்பு சகோதரி நான் பார்க்கிறேன். இயேசுவின் கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. உங்கள் சாபம் உங்களை விட்டு தொலைந்து போகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. கைகளை தட்டி வெட்கப்பட வேண்டாம். உங்களுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக இப்போ ஜெபிக்க போகிறேன். உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் வலது கை முன்னாடி வந்து நில்லுங்க. கீழே வந்து நிற்காங்க. ஹஸ்பண்ட் வந்திருந்தால் கூட சேர்ந்து வாங்க. ஹஸ்பண்ட் வந்திருந்தால்
அவங்க வீட்டுக்காரர் வந்திருந்தா கூட வாங்க, கூட வந்து நில்லுங்கள், கையை பிடிச்சு கொள்ளுங்கள். வேறு யாராவது குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் யாராவது நிற்பீர்களா? வாருங்க, சீக்கிரமாய் வாருங்கள், சீக்கிரம் டைம் இல்லை. Jesus name, Holy Spirit of God, hallelujah. Holy. யாரா சிஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ண வாங்களேன், ஹெல்ப் பண்ண 2 சிஸ்டர் வாங்களேன். அவங்க கீழே விழுந்தா பிடிச்சு படுக்க வச்சிருங்க, அவ்வளவுதான். ஹெல்ப் உதவி செய்வதற்கு 2 சகோதரிகள் வாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளை இறங்க போகுது, கையை பிடிச்சிக்கங்க. நான் இப்ப ஜெபிக்க போறேன். கற்பத்தின் கனி கர்த்தர் சுதந்திரம். மலடியை பிள்ளைத்தாட்சியாக்கி அவளை சந்தோஷிப்பிக்கிற இறைவன் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருந்து அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடந்தீர்களானால் தேவன் நிச்சயித்த காலத்தில் சீக்கிரமாய் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போம். ஜீசஸ் நேம். அன்புள்ள இயேசு சுவாமி, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த கற்பத்தை சுரண்டி திங்கிற பொல்லாத பிசாசே, இந்த சர்ரத்தை விட்டு உன்னை பிடிக்கு நரகத்தில் போட்டு ஜெபிக்கிறேன். Come out. Deliver in the name of Jesus. என் பிள்ளைகளுக்கு ஏற்ற சமயத்தில் புத்திர பாக்கியம் உண்டாகட்டும். சேர்வதையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி கர்த்தர் சொன்னபடி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது மரணத்துக்கு ஏதுவான டாக்டர்களால் கைவிடப்பட்ட வியாதியால் யாரோ வந்திருப்பேன், வலது கை உயர்த்தி காண்பீங்க. வைத்தியர்களால் கைவிடப்பட்ட வியாதியோடு யாரும் வந்திருப்பீங்கன்னா வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அப்படின்னு இல்லைங்க, கையை வச்சுக்கோங்க. வேறு யாராவது நல்ல கை தெரிந்த மாதிரி உயர்த்தணும். டாக்டர்களால் கைவிடப்பட்ட வியாதிகள் இருக்குமானால் இப்போ அப்படி வச்சுக்கோங்க. சிஸ்டர் சேர கை வைங்க அவங்க முதுகு மேலே. வெளியரங்கமாக உங்களுக்கு அந்த வியாதி தெரியுமானால் ஜெபம் பண்ணி முடித்த உடனே மாற்றம் வந்துருச்சுன்னா மேடைக்கு ஓடி வந்துடணும். சரியா? அதாவது நல்லா சொல்றதை கேளுங்க. ஜெபிக்கிறது என் வேலை, நம்புறது உங்க வேலை, சுகமாக்குறது இயேசுநாதருடைய வேலை. கைகளை தட்டி ஜெபிக்கிறது என் வேலை, நம்புறது உங்க வேலை, சுகமாக்குறது யார் வேலை? அப்ப நீங்க நம்புறீங்களா? நான் அப்ப ஜெபிக்கிறேன். ஜீசஸ் நேம். கை வைங்க சிஸ்டர். ஜீசஸ் நேம். அன்புள்ள இயேசு சுவாமி, வைத்தியர்களால் கைவிடப்பட்ட இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். துறை ஜனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் மேல் சிலுவையில் இயேசு கிறிஸ்து சுகமளிக்கும் வல்லமை இந்த சரங்களில் பாய்ந்து செல்வதாக. Come out. I heal, deliver in the name of Jesus right now. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கைகளை தட்டி இப்ப நீங்க பரிசோதனை செய்து பாருங்க. வெளியரங்கமா தெரிகிற வியாதினா பரிசோதனை செய்து பாருங்க. முன்னைக்கு மாற்றம் வந்திருக்கு. மூச்சு விட முடியாமல் இருந்தால் மூச்சு விட முடியுது, அல்லது வலி இருந்துச்சு, வலி போயிடுச்சு, இப்போ எனக்கு பரவாயில்லைங்கய்யா, ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா மேடைக்கு வாங்க. எனக்கு மாற்றம் வந்திருக்குன்னா கேட்டு சொல்லுங்க, கேட்டு அனுப்புங்க. எனக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குன்னா மேடைக்கு வாங்க. எனக்கு ஒரு மாற்றம் தெரியுது, அழைச்சிட்டு வாங்க. ஜீசஸ் நேம். நல்லா விடுதா? வாங்க அந்த பக்கமா திரும்பி. அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை? மைக். என்ன பிரச்சனை? இப்போ என்ன நடந்துச்சு? மூச்சு விட முடியாம தான் வந்து இந்த இடத்துக்கு மூச்சு விட முடியல. ஆமா, உட்கார்ந்துருக்கும் போதும் இப்போ வந்து நல்லா மூச்சு விட, எனக்கு அழுகிறதுக்கு கூட முடியல. அழுகையில் கூட அப்படியே மூச்சு தடங்கி நின்றுச்சு. நான் இந்த 2 மாதமாக ஆஸ்பத்திரியில் பார்க்குறேன். நுரையீரல் பாதிப்பு, இருதயம் பாதிப்புன்னு தான் டாக்டர் சொன்னார். மாத்திரை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ நான் அந்த இடத்துல நின்று அழுகையில் கூட என்னால் மூச்சு விட முடியல. இப்போ எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இப்போ பரவாயில்ல. பரவாயில்லன்னு அர்த்தம். நல்ல சுகம், நல்ல சுகம் கிடைச்சு. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பேர் என்னம்மா? ஜூலி. ஜூலியா? யாரு சுகம் கொடுத்தது? மைக்கில் சொல்லுங்க. ஏசப்பா சுகம் தந்தார். கைகளை தட்டி God's in the power of the name of Jesus. Come out. அம்மா இங்க வாங்க, இந்த பக்கம் திரும்பி நில்லுங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை? இப்ப என்ன நடந்தது சொல்லுங்க. தோள்பட்ட தேய்மானமா இருந்துச்சு, வலி பயங்கரமா இருந்துச்சு. இருக்கும்போது வலிச்சுச்சா? ஆமா. சரி, இப்போ என்னாச்சு? இப்போ எனக்கு ஆண்டவர் இயேசுப்பா வலி இல்ல. எங்க தூக்கி காட்டுங்க கையா. வலி இல்ல, கீழே போடுங்க. வலிக்கல, இப்படி சுத்தி காட்டுங்களேன். ஹalleluya. கைகளை தட்டே. யாரம்மா உங்களுக்கு சுகம் கொடுத்தது? இயேசுப்பா. உங்க பேர் என்னம்மா? என் பேர் தமிழரசி.
தமிழ் அரசியை தொட்டிருக்காங்க, கையை தட்டுங்களேன். கைகளை தட்டு போகலாம். இயேசுவின் கரமிங்க. யாராவது செவித்திறன் குறைந்தவர்கள், காது கேட்க முடியாத வந்திருப்பேன், வலது கை உயர்த்தி காண்பீங்க. காது கேட்க முடியாதவர் யாரும் வந்திருப்பேன், வலது கை உயர்த்தி காண்பீங்க. உங்களுக்கு ஜெபிக்க போறேன். சரீரத்தில் வியாதி உள்ளதற்காக நான் ஜெபிக்கிறேன். அதற்கு முன்னாடி அசுத்தாவின் பிடி, மாயமந்திர சக்திகள், பில்லிசூனிய போராட்டங்கள் எங்களுக்கு இருக்குயா. ஏதோ ஒரு சத்துரு எங்களுக்கு போராடி கொண்டிருக்கிறான். எங்கள் வீட்டில் நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குது, எல்லாம் தடையா இருக்குது, பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறோம் என்று யாராவது வந்திருப்பீர்களானால் வலது கையை உயர்த்துங்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்க. நல்ல கை தெரியுது மாதிரி உயர்த்தணும். கையை உயர்த்தணும். பக்கத்திற்கு கொஞ்சம் சற்று விலகி நின்று கொள்ளுங்கள். நல்ல கையை உயர்த்தி பிடிங்க. ஆண்கள் பக்கத்தில் சகோதரர்கள் ஊழியக்காரங்க யாராக இருந்தால் பக்கத்தில் போய் நின்றுக்கங்க. பெண்கள் பக்கத்தில் சகோதரி நின்றுக்காங்க. நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை உங்கள் இறங்கும். இந்த பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறும் பொழுது சில மயங்கி கீழே விழுவாங்க. பிடித்து அப்படி உட்கார வச்சிருங்க, அல்லது படுக்க வச்சிருங்க. சரியா? சில தலை சுற்றி கீழே விழுவார்கள். பிடித்து அப்படி படுக்க வச்சிருங்க அல்லது உட்கார வச்சிருங்க. சரியா? ஜெபம் பண்ணலாம். ஜீசஸ் நேம், Holy Spirit of God. அன்புள்ள இயேசு சுவாமி, நீ சொன்னதை சொல்லி இருக்கிறேன். துறை ஜனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் சேர்ந்த இயேசு கிறிஸ்து சேர்ந்த வல்லமை இந்த பொல்லாத ஆவிகள் மீது, மாய மந்திர சக்திகள் மீது, அசுத்த ஆவிகள் மீது பாய்ந்து செல்வதாக. பொல்லாத பிசாசே படுக்க வச்சிருங்க. அந்தந்த சரங்களை விட்டு வெளியே போ, வெளியே படுக்க வச்சிருங்க. வெளியே போ, come out. I tell you in the name of Jesus. Right. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தை உங்களை பூசிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வியாதி உள்ளவர்கள் உங்கள் வலது கை வியாதி உள்ள இடத்தில் வையுங்கள். நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, வியாதி உள்ள இடங்களில் யாரெல்லாம் வலது கையை வைத்திருக்கிறார்களோ அந்தந்த வியாதிகள் மேல், பிசாசின் வியாதிகள் மேல், துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவர்கள் மேல் இயேசுக்கு சுகமளிக்க வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out, heal, tell you in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, இயேசு உங்களை தொட்டிருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார். ஐயா, இந்த 3 நாள் கூட்டத்துக்கு வந்தேன். இயேசப்பா என் பெயரை சொல்லி அழைத்தார், என் வியாதியை தொட்டார், சுகமாக இருக்கிறேன், விடுதலையாக இருக்கிறேன் சொல்லுங்க. வலது கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் முன்னாடி வந்து சாட்சிகளை சொல்லலாம். நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன், ஜெபித்து முடிக்க போகிறேன். இந்த 3 நாள் வருவேன், வந்து ஜெபிப்பேன். கொட்டி பரலோகம் போல இருந்தது. வீட்டுக்கு போன மறுபடியும் துக்கம் வந்துருமா, பிரச்சனை வந்துருமோ என்று கலங்கலாம். டென்சிங்னால் வந்தார், போயிடுவார், வந்திருக்கவங்கெல்லாம் போயிடுவாங்க. டென்சினால் போகலாம், இருக்கிறவங்கெல்லாம் போகலாம். ஆனால் நாங்கள் அறிமுகப்படுத்த இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு எங்கும் போக மாட்டார். அவரை அழைச்சி கொண்டு நம்ம வீட்டுக்கு போவோம். எப்பொழுது நம்மோடு தங்கியிருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை சந்தோஷம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு என் இரட்சகர், குலதெய்வம், இன்று முதல் உண்மையாக சத்தியத்தின்படி வாழ்வேன் என்று சொல்ல வலது கை உயர்த்தி காண்பீங்களேன். சொல்லுங்க. அன்புள்ள இயேசு சுவாமி, நான் பாவி, என்னை மன்னியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாகங்கள் நீக்கி என்னை சுத்திகரிக்க நம்புகிறேன். நீரே இரட்சகர், நீரே தேவன், வேறொரு இல்லை. நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும். இன்று முதல் உடைய பிள்ளையாக வாழ்வேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். கண்களை மூடி நான் பிரார்த்தனை செய்வோம். வானாதி வானங்களுக்கு மேல தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, இத்தனை நாட்கள் சுவாசத்தை உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு சுத்தமாய் கொடுத்தவரை உமக்கு நன்றி அப்பா. என் பிள்ளைகள் இந்த 3 நாட்களும் இந்த கூடாரத்தில் வந்து எதையாவது ஆண்டவர் எங்கள் வாழ்வில் அற்புதம் செய்து விட மாட்டாரா என்று தாய் பசுவை நோக்கி கன்று ஓடி வருவது போல உம்முடைய பாதத்தில் காத்து கிடந்தார்கள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். என்ன விரும்பி வந்தார்களோ அதை கொடுத்து அனுப்பும். மனதார தலை நிறைய கை நிறைய கொட்டி கொடுத்து அனுப்பும் சுவாமி. சகல சத்துரு வல்லமணி சத்துரு கட்டுகளையும் சத்துரு கிரைகளையும் துறை தனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அல்மை சிதேசலாம் நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். நான் அப்பிரோஜனமான ஊழியக்காரன். தேவரை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கு துதி கனமும் செலுத்துகிறேன். விசேஷமாக தாவீதின் கூடாரத்தை ஆசீர்வதியும்.
இங்கே நடக்கிற ஊழியங்கள் மூலமாய் கோடிகள் மில்லியன் பீப்புள் நாமத்தை அறிந்து, கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கிருபையளிச்சலும். அன்பு அண்ணன் அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். என் அன்பு சகோதரன் சந்திரசேகர், என் அன்பு சகோதரி, அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதியும். இங்கே பணிவிடை செய்கிற ஊழியம் செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு திருச்சபையும் ஆசீர்வதியும். அந்த பாஸ்டர்மார்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு திருச்சபையும் நிரம்பி வழியட்டும். சத்தியம் விதைக்கப்படட்டும் சுவாமி. இந்த பட்டணத்தை ஆசீர்வதியும். ஏற்ற சமயத்தில் மழை பெய்யட்டும். விளைநிலங்கள் எல்லாம் விளையட்டும். தொடர்ந்து ஓயாமல் இந்த இடத்தில் உடைய துதியும் ஸ்தோத்திரமும் உடைய வார்த்தையும் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும். அப்பா, ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் ஆண்டவருடைய கரம் என் பிள்ளைகளை வலுவாதபடி காத்து கொள்ளட்டும். கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். இப்பொழுது என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும்போது சமூகம் முன்னும் வந்து காத்துக்கொள்ளட்டும். பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவர் அல்லாத சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய தூய ரத்தம் அவர்களுக்கும் சொந்தமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை பூசி காத்துக்கொள்ளும். தொடர்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ ரத்தங்களை பூசிக் கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைகள் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரம்பி வழியட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காக கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.